அனைவருக்கும் மீண்டும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, வணக்கம் கேக்குதா? வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா வணக்கம், கேக்குதுங்க. வணக்கங்க மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி. முக்தாத் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சி. சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்கனவே இருக்கின்றதாக சரி செய்யப்பட்டது. பழக்கம் போல் இன்றைய கேள்விங்கிறது, அதாவது நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ பேர் உதவி செஞ்சிருப்பாங்க. எதிர்பாராத உதவி, எதிர்பார்க்கின்ற உதவி அப்படின்ற நிறைய உதவிகள் இருந்திருக்கும். இதுல மறக்க முடியாத உதவி, இவருக்கு நான் நன்றி சொல்லணும், ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும்னா இவருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு இது இருந்தா நீங்க யாருக்கு முதலில் நன்றி சொல்வீர்கள் அப்படிங்கிறது. அதுல ஒரு சின்ன ஸ்டோரியோட சொல்றேன். குளவி இருக்கு இல்லையா, குளவி வீட்டுல கூடு கட்டு இல்லையா, குளவி, அது எல்லாருக்கும் தெரியுமா? அந்த குளவியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? யாருக்காவது குளவி பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? நான் பார்த்துருக்கேன், அதை பற்றி ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட்ஸ். பவானி மேடம், நான் ரெடியாக நினைக்கிறேன். சொக்கலிங்கம் சார், துரை சார், வளர்மதி சார், எல்லாருக்கும் வணக்கம். லட்சுமி மேடம், வணக்கம் மேடம். குளவி பத்தி ஏதாவது ஒரு ஹிண்ட் யாராவது? தமிழ்மணி சார் வணக்கம். கிருஷ்ணகுமார் சார் வணக்கம். கிருஷ்ணகுமார் சார் வணக்கம். குளவி பத்தி ஏதாவது ஒரு ஹிண்ட், இது உங்களுக்கு ஞாபகம் வருது? குளவி அப்படின்னா டக்குன்னு என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? வெளியே துரத்தணும்ன்றது ஞாபகம் வரும். சொல்லு மேடம். வெளியே வெளியே உள்ள வந்துச்சுன்னா வெளியே துரத்தணும் அப்படிங்கறத பார்த்தது. முதல்ல துரத்தணுங்கிறத துரத்தது ஒரு ஓகே, ரைட். வேற குளவி அப்படின்னா டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது என்ன? கொட்டுமையா? முதல்ல அதை சொல்லுங்க. குளவினால கொட்டுமையா, அதுக்குதான் ஏன் துரத்துறோம். ரைட், ஓகே. அடுத்தது அதோட கூண்டு சார். கூண்டு, சூப்பர். மண்கூண்டு. ரைட், கூண்டு. அது கூண்டு அழகா வீட்டுக்குள்ள கட்டுறது பிடிக்கும். ரைட், அடுத்தது வேற? குளவின்னா ஒரு ஞாபகம், இது சொன்னா இது உங்களுக்கு ஞாபகம் வருது இல்ல, அது மாதிரி டக்குன்னு குளவின்னா ஞாபகத்துக்கு வருது என்ன? கிருஷ்ணகுமார் சார், நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சுறுசுறுப்பா இருக்காது. சுறுசுறுப்பா, சூப்பர், ஓகே, அருமையான பதில். கீதா மேடம், வைஷாலி மேடம், வீடியோ ஆன் பண்ணிக்கிங்க. பவானி மேடம், ரெடி ஆயிட்டீங்க? வேற ஏதாவது? எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு செக் பண்ணுவோம் சார். செக் பண்ணும். யாருது? தரு கலைஞர் சார், ஆராய்ச்சிக்காரர் ஆயிட்டீங்க. ஓகே, ரைட். சரி, நான் என்னுடைய புரிதலான ஒரு பதில் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் கொட்டுறது, துரத்துறது, வெளியே அனுப்புறது, இந்த இதை தாண்டி குளவியை பற்றிய ஒரு விஷயம், அதை பற்றி நான் படிச்சதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் என்னுடைய மனதில் தோன்றக்கூடியது, அதை எடுத்து கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிறதா எனக்கு தோணுச்சு. யாராவது நினைக்கலாம் கொட்டாத இருக்கிற வரைக்கும் அப்படிதான் நீங்க பட்டியே சொல்லிட்டு போயிட்டு அதை போய் எப்படி அப்படின்னா, அதுக்கு அறிவியல் பூர்வமான காரணம் அப்படிங்கிறது, அதாவது ஒவ்வொரு பிறப்பும் ஒரு தாயால் உருவாக்கப்படுகிறது. ஒரு குழந்தை ஒரு பிறப்பு எடுக்கின்ற பொழுது ஒரு தாய் மறுபிறப்பு எடுக்கிறாள். இது எல்லாருக்கும் தெரிந்தது. இப்போ குளவியோட அந்த குழந்தைகள் உருவாகின்ற விதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு குளவி தன்னுடைய இனவிருத்தி செய்கின்ற பொழுது, இது சார் சொன்ன மாதிரி கூடு கட்டுறது ரொம்ப நல்ல பாயிண்ட். கூடு கட்டும். கூடு கட்டிட்டு அதுல முட்டையிடும். முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னு சொன்னாக்க, அங்க ஏதாவது ஒரு புழு இருக்கும், உயிரோட ஒரு புழுவை எடுத்துட்டு அந்த கூட்டுக்குள்ள உள்ள வச்சுட்டு, அதோட நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, புழுவோட நர்வ்ஸ், அதோட நரம்பு மண்டலம், அந்த நரம்பு மண்டலத்தை கொத்தும் பொழுது, நல்லா பாருங்க, எக்ஸ்ட்ராடினரி சயின்ஸ். இப்ப நாம உங்கள்ட்ட ஒரு புழுவை கொடுத்துட்டு இந்த புழுவை நரம்பு மண்டலங்கிறதுனாலே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி. தெரியும் சார், எனக்கு தெரியும், எனக்கு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டீங்க. டக்குன்னு அதான் நான் சொன்னேன், எனக்கு நன்றி உணர்வு அப்படிங்கும்போது குளவிக்கும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. பரவாயில்ல, படிச்சதுக்கு ரொம்ப நன்றி, புரிதலுக்கும் நன்றி. ஸோ அந்த குளவி என்ன பண்ணும், அந்த புழு எடுத்து உள்ள வச்சுட்டு அந்த நரம்பு மண்டலத்துல கொடுக்கால கொத்திட்டு அடுத்தது தன்னை சுற்றி அந்த கூண்டு இருக்கு இல்லையா, கூண்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடும். அதையும் சேர்த்து டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு
அந்த முட்டையை வந்து போத்தி அடகாக்கும். அடகாத்துக்கிட்டு இருக்கும்போது சர்டன் பீரியட்ல சாப்பாடு இல்லாம அந்த குளவி படிப்படியா உயிர் துறந்து விடும். அந்த குளவி, எந்த குளவி தன்னுடைய இனபெருத்தி செய்கிறதோ அதனுடைய தாய் கட்டாயமாக அந்த கூண்டுக்குள் இறந்து விடும். அது இறந்த பிறகு என்ன பண்ணும்னா, அந்த முட்டையிலிருந்து வெளிவருகின்ற அந்த குளவி குஞ்சுகள் பொரிச்சு வரும்பொழுது அதுக்கு சாப்பாடு இருக்காது. ஏன்னா தாய் இறந்துடுறா. அப்போ சாப்பாடு என்ன பண்ணும்போது, அப்போ அந்த கூண்டுக்குள் இருக்கின்ற அந்த புழு இருக்கு இல்லையா, அந்த புழுவை சாப்பிடும். புழுவை சாப்பிட்டுட்டு அதன் பிறகு பலம் பெற்று அந்த கூண்டை உடைச்சிட்டு அது வெளியில வரும். அப்போ எனக்கு அந்த 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 இதை படிச்சதுக்கு பிறகு ரொம்ப பேர் வந்து அந்த கூண்டை பார்த்த உடனே தள்ளி விட்டு உடைச்சு விட்டுருவாங்க. ஏன்னா கொட்டுங்கிறது கரெக்டு தான். அப்போ உடைச்சு விட்டு போகும்போது நானும் அப்படிதான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை படிக்கும் பொழுது ஒரு தாய் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமா தான். அது வந்து ஒரு குழந்தை ஈன்றெடுக்கிறால் அது இயல்பானது, இயற்கைக்கு மாறானது அல்ல. ஆனா குளவியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இனவிருத்தி செய்கின்ற பொழுது, தன் குஞ்சுகளை உருவாக்குகின்ற பொழுது, உற்பத்தி செய்கின்ற பொழுது அது ஒரு மரணத்தை சந்திக்கிறது. அது அதோட மரணம் அடைகிறது. அது கூட எனக்கு பெருசா தெரியல. மரணத்திற்கு பிறகு, தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய குஞ்சுகளுக்கும் உணவை சேர்த்து வைத்துவிட்டு, அந்த குஞ்சுகள் நலமோடும் பசியோடு இருக்கக்கூடாது, வளர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு அந்த கூண்டுக்குள் புழுவை உணவை வைத்துவிட்டு இறக்குறது அப்படின்றா, தட் வில் பியாண்ட் த எக்ஸ்ட்ரீம் த லெவல். இது இந்த மாதிரி யாரும் நினைச்சே பார்க்க முடியாது. அப்போ நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாம மனிதர்கள், நம்முடைய தாய், நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய தாய் ஸ்பெஷல். அப்போ மனிதர்கள் இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு செய்கிறார்கள், இவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொன்று சொல்லிருக்கும். ஆனால் இறைவனினுடைய படைப்பில் ஒவ்வொரு உயிரினமும் மிகப்பெரிய தனித்துவத்தோடு இயங்க கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த பாசம், நன்றி உணர்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு எந்த ஒரு தாயும் சரி, அது இறந்துருது, இவங்க இறக்கல, இருந்தாலும் ஒரு தாயிட்ட கேட்கும்போது, பிரசவிக்கும் போது யாரு 2 உயிரில், இப்ப புது ஸ்டேட்மெண்ட் வருவாங்க ஹாஸ்பிட்டல்ல போகும்போது, பெரிய உயிர் வேணுமா சின்ன உயிர் வேணுமான்னு. 2 உயிர் தான் அதுக்குதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம்னா அப்படிதான் கேள்வி கேட்பாங்க. பட் எந்த ஒரு தாயிட்ட கேட்டாலும் தாயினுடைய பதில், என்னை விட என்னோட குழந்தை தான் முக்கியம் அப்படிம்பாங்க. அப்போ முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறது, தன்னை விட தான் ஈன்றெடுத்த குழந்தை முக்கியத்துவம் பெறுகிறதால் உலகத்தில் மிகச்சிறந்த இடத்தில், தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இடத்தில் தாய் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், அம்மா அப்பா இது 2 பேரோட கேரக்டர்ல யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியம் அப்படிங்கும் பொழுது நான் சொல்றேன், அம்மாவை விட அப்பாவும் நல்லா தானே ஹார்ட் ஒர்க் பண்றாரு, ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அம்மான்னு தானே வருது. ஏன் அப்படின்னா, அப்போ திங்க் பண்ணும்பொழுது தந்தை எவ்வளவோ செஞ்சாலும், உண்மை தாயை விட அதிகமான அர்ப்பணிப்போடு தந்தைகளும் இருக்கிறார்கள். ஆனால் ரியாலிட்டி நேச்சர் பேஸ்ட்ல பார்த்தா தாய் தன்னுடைய உடலின் சதையாக ஒரு உயிரை உருவாக்குகிறாள். அதே மாதிரி அவருக்கு துடிக்கும், ஏன்னா அதோட பார்ட்டு தான் இன்னொரு குழந்தை அப்படிங்கிறது. அப்போ இதிலிருந்து வேறுபட எல்லா உயிர்களுமே அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு காலையிலும் சொல்றேன், ஒவ்வொரு தடவையும் நான் காலையில போடும்போது ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேளுங்க. ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ ஒருவர் வந்து மனக்கசப்பை உண்டாக்கி விட்டால் அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு என்பது மிகச்சிறந்த மருந்து. அந்த மன்னிப்பு வந்து பல ஜென்மங்களுக்கு நம்முடைய வாழ்வையை மீட்டு தரக்கூடியது, மிக பெரிய அருள், இறைவனுடைய கொடை மன்னிப்பு அப்படிங்கிற அந்த செய்தியோடு ஒரு சின்ன கேள்வி. இப்ப அதே மாதிரி நீங்க யாராவது நன்றி சொல்லணும் சார், இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நன்றி சொல்லணும்னா இவங்களுக்கு நன்றி சொல்லணும், இதுக்கு தான் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். 30 செகண்ட்ஸ், அதிகபட்சம் 10 செகண்டு, 20 செகண்டு, 30 செகண்டுக்குள்ள உங்களுடைய நன்றி உணர்வை சொல்லுங்க. ஏன் இதை செஷன்ஸ் வச்சுன்னா, ரொம்ப பேர் வந்து காலையில இன்டராக்ட் பண்ணும்பொழுது பேசுறதுல அவங்க தன்னுடைய மனக்குமரலை வெளிப்படுத்துகின்ற பொழுது they have to feel a flying bird without any sorrows. ஒரு மனத்திலிருந்து ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டு போற மாதிரியான ஃபீலிங் இருக்கிறத பகிர்ந்துக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்கள்ட்ட நம்ம ஒண்ணுமே சொல்லலை, எதுவும் கொடுக்கல, இருந்தாலும் தன்னுடைய ஆதங்கத்தையோ கவலையோ குறையோ சொல்லக்கூடிய ஒரு இடத்துல யாராவது இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு காலகட்டத்துல நினைக்கிறாங்க. அந்த ஒரு தளமா இது இருக்குது அப்படிங்கும்போது உண்மையில் நாம் பெருமைப்பட்டு கொள்ளலாம். அதனாலதான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண சொல்றேன். அதை விட இன்னும் முக்கியம், நான் இப்போ இந்த செஷன்ஸ்ல வர்றதுக்கு
ஒரு 10:05 கரெக்டா 4:52 நினைக்கிறேன். இது வர்றதுக்கு அடுத்த செகண்ட் முன்னாடி ஒரு சகோதரி பேசினாங்க. அவருடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஜிஹெச்ல அட்மிட்டட். அவங்க சொல்லிட்டு அழுதாங்க, எனக்கு யாருமே இல்லை, என்னோட தம்பி என் கூட பேச மாட்டான் சண்டை போட்டுக்கிட்டு, அந்த ஸ்தானத்துல உங்களை வச்சு பார்க்குறேன், என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது, உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பேசினாங்க. இப்போ இந்த செகண்டுக்கு முன்னாடி நான் சொன்னேன், உங்களின் சார்பாக ஒரு நிமிடம் அவருடைய கணவன் முழுமையாக அந்த இதய வழியிலிருந்து மீண்டு ஆரோக்கியமாக வர வேண்டும் என்கின்ற மனப்பூர்வமாக உங்களுடைய பிரார்த்தனையை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் அவர்களுக்காக ஒரு பிரேயர். மனசுல என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, இறைவா, அவர்கள் செய்த பாவத்தை எனக்காக மன்னித்தருளுங்கள். அவருடைய கணவன், சகோதரியுடைய கணவன் மீண்டும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய பிரார்த்தனை நலமோடு அவர் வர வேண்டும் அப்படிங்கன்னு பிரார்த்திங்க. ஒரு நிமிஷம் அவருடைய பிரார்த்தனை பண்ணுங்க. நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயம் அந்த அன்பு சகோதரனுடைய கணவரை இதய வழியிலிருந்து மீட்டு கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. சரி, செஷன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத நன்றி உள்ளவராக, அல்லது இது எனக்கு செஞ்ச இந்த உதவியை நான் வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு செய்தியா உங்க மனசுல இருந்தா அது எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. சொல்லலாம். முதல் நன்றி செய்திங்கிறது என்னுடைய பெற்றெடுத்த என் தாய். கடைசி வரைக்கும் நிறைய இன்னல்கள் பட்டு என்னை வந்து காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த தாயா நினைக்கிறது, இப்போ இந்த செஷன்ஸ் கொண்டு போயிட்டு இன்னைக்கு எல்லாமே புரிய வச்சு ஒரு குழவி இத்தனை விஷயத்த நீங்க நிறைய புரிய வச்சிருக்கீங்க. நிறைய செஷன் நான் ஒவ்வொரு விஷயத்த நான் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்த தாயா உங்களுக்கு ஒரு நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஷார்ட்டா முடிச்சு நன்றி. அடுத்தது புதிதாக ரேவதி மேடம், ருக்மணி மேடம், சுகன்யா, பவானி மேடம், இளங்கோ சார், சசிரேகா மேடம், நீங்க சொல்லுங்க, அவங்க லைன்ல வருவாங்க. வணக்கம் சார். எனக்கு வந்து ஒரு 6-7 வருஷம் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் சார். நானும் என் பையன் பொண்ணு போயிட்டு இருக்கோம். அது என்னோட மிஸ்டேக்கும் இருக்கும் அதுல. அப்போ வந்து எந்த ஆக்சிடென்ட்னும் போது அந்த சடன்ல ஒண்ணுமே புரியல. நான் கிராஸ் பண்றேன், ஒருத்தங்க சண்டே அதனால ஃபுல்லா ஒருத்தர் வண்டியில வந்துட்டு என் வண்டியில இடிச்சு நாங்க போய் விழுந்துட்டோம் சார். எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு தெரியுது. என் பொண்ணு வந்து நுர தள்ளி இப்படி ஆயிட்டா. என் பையனுக்கு ஒரு அடி, அவன் வந்து முழிக்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்ப நாங்க வந்து கத்துற, என்னை காப்பாத்துங்க, என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆட்டோ மேன் சார், அவங்க வந்து யாருன்னு எனக்கு தெரியல, வந்து கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேர்த்தாங்க சார். அந்த செகண்ட் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா அவரை காணவே இல்லைங்க சார். நான் கேட்கும் போது யாருன்னே எனக்கு தெரியல. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் சார். இப்போதான் என்ன ஃபீல் பண்றேன். நான் ஆனா அவர்கிட்ட தேடினேன், நானு யாரு என்னன்னே தெரியல. அவங்கள வந்து நான் நன்றி சொல்லுவேன் சார். அப்புறம் எங்க அம்மா வந்து எனக்கு ரொம்பவே அம்மா மேல ஒரு டிஸ்டன்ஸ் தான் சார் இருக்கும். ஆனா இப்ப வந்து என்னை பெத்தெடுத்து என்னை ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே நல்லா செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல எனக்கு புரியல சார். இப்போ அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஓகே, நன்றி, நன்றி மேடம். அமெரிக்காவிலிருந்து
இணைந்திருக்கிற வணக்கம் சொக்கலிங்கம் சார். சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம். நான் ருக்மணி பேசுறேன் சார். ருக்மணி மேடம் வணக்கம். சொல்லுங்க. நான் என்னோட அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன் சார். ஏன்னாக்க ஃபர்ஸ்ட் நன்றி அவங்களுக்கு தான். என்ன ஒரு ஜீவனா படைச்சு எனக்கு என்னுள்ள நல்ல எண்ணங்களை கொடுத்து நல்லபடியா வளர்த்து என்னோட கோபதாபங்கள்லாம் மாத்தி ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காகவும், அடுத்து என் கணவர் எனக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படியே அக்செப்ட் பண்ணி என்ன இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில வாழ வச்சதுக்காகவும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன் சார். நன்றி நன்றி மேடம். சூப்பர் தேங்க்யூ. சூப்பர். அதாவது ஹைலைட் பாயிண்டே, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டா உலகத்துல பிரச்சனையே இருக்காது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். முற்றுப்புள்ளியே நன்றி உணர்வு தான். அதே மாதிரி ஹஸ்பண்டும். சரி, ஓகே, நன்றி. பவானி மேடம், நீங்க சொல்லுங்க. நன்றி அப்படின்னு சொல்ல நான் யாருக்கு, இவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க? நன்றி சொல்றேன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் சொந்தக்காரருக்கும் தான் ஃபர்ஸ்டா சொல்லுவேன். பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் மை பெஸ்ட் பில்லர்ஸ். எனக்கு அப்படி உதவி இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் மறக்கவும் முடியாது. நன்றி உணர்வோட இருக்கிறேன். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மை பெஸ்ட் பில்லர். அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் தான் முன்னிலைப்படுத்துவாங்க. பேரண்ட்ஸ் தான் முக்கியம். அதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ்னா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியுது. என்ன உதவி அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். சரி, அடுத்தது பேசலாம். ராபர்ட் சார் வணக்கம். முதல் முறையாக வந்திருக்கிறீங்க. ராபர்ட் சார் வணக்கம். கேக்குதுங்களா? பேசலாம். சரி, ஓகே. இளங்கோ சார் வணக்கம். டாக்டர் இளங்கோ. பாலசுப்ரமணியன் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு தான். நீங்க சொன்னீங்கல்ல, அம்மா தான் ஒரு மறுபிறப்பு மாரிக்கு. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது அப்பாவுக்கு, அடுத்தது நம்ம கூட பிறந்த சகோதரர்கள். அவங்க ஏதோ ஒரு இதுக்காக தான் நம்ம கூட பயணிக்கிறார்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். அதுக்கப்புறம் கடவுளுக்கு. எல்லாமே இருக்கிறது கடவுள் தானே கடைசியா. தானே. ஓகே ஓகே. நன்றி. நன்றி சொல்றது. வணக்கம். அடுத்தது யாரு? நான் நன்றி சொல்றது எங்க அம்மா அப்பாவுக்கு. என்ன நல்லபடியா வளர்த்து நல்ல பழக்க வழக்கங்களை கொடுத்து மரியாதை என்னன்னு கத்துக்கிட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எங்க மாமியார். எங்க மாமியார் நல்லா அவங்க பிள்ளைங்களையும் நல்லா வளர்த்து எங்கள்கிட்ட நான் நிறைய தடவை அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். நல்லா வளர்த்துருக்கீங்க, நல்லா எல்லாரையும் புரியுற மாதிரி எல்லாரையும் அன்பாவும் யாரார்கிட்ட எப்படி நடக்கணும் அதெல்லாம் செய்வாரு. அதுக்காக எங்க மாமியாருக்கு நன்றி இருக்கேன். ஓகே, ரொம்ப நன்றி மேடம். இந்த நிகழ்ச்சியிலே ஹைலைட்டு நீங்களா தான் இருப்பீங்க. மாமியாருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மருமகள் அப்படின்னா சரி, ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். மாமியார் மருமகள்னாலே ஆக்சுவலி கர்மிக்கு ரீதியாகவே அது ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. இந்த பிறவில் யாரு நம்ம முகத்திலே முழிக்க கூடாதுன்னு விட்டுட்டு போறோமோ அவங்க தான் ஒண்ணு கணவனா வருவாங்க, மனைவியா வருவாங்க, இல்லைன்னா கண்டிப்பா மாமியாரா வருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா கூட பிறந்தே சொந்தக்காரங்களா இருந்தாங்க, கல்யாணம் ஆனதுல இருந்து நீயா நானா அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆரம்பிக்கும். ஆனா நீங்க என்னுடைய மாமியாருக்கு நன்றின்னு சொல்றீங்களே, என்ன காரணம்? நல்லபடியா வளர்த்திருக்காங்க. ஒவ்வொரு ஆண்களும் உட்கார்ந்த இடத்துலயே பெண்களை இது தண்ணி எடுத்துட்டு வர்றது கூட தண்ணி எடுத்துட்டு வா, சாப்பாடு, அந்த வேலைக்காக நான் சொன்னல. ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து நல்லபடியா வளர்த்திருக்காங்க. அதனால அவங்கள்ட்டே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நன்றி சொல்லியிருக்கேன். நல்லா வளர்த்து. ஓகே, நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ அடுத்து நம்ம செஷன்ஸோட அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம சொல்றோம், இப்போ இவ்வளவு பேர் பிரார்த்தனை நம்ம செஞ்சிருக்கோம், அந்த சகோதரி, அன்பு சகோதரியுடைய கணவன் மீட்டு வரணும் அப்படிங்கிறது. இந்த பிரார்த்தனை ஐ வாண்ட் டு என்ட்ரி த சயின்ஸ் லெவல். இப்போ இவ்வளவு பேர் நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். நாம பண்ற பிரார்த்தனை எப்படி அவங்கள ஹீல் பண்ணுது, எப்படி குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி யாராவது சொல்லுங்களா? குறிப்பாக இங்க நிறைய பேர் பிராணிக் ஹீலிங், ரெய்க் ஹீலிங் பற்றி தெரிஞ்சவங்க இருப்பீங்க, படிச்சவங்க இருக்காங்க, நிறைய பேர் அதில் ப்ராக்டிஸ் பண்ணவங்க இருக்காங்க. நம்ம கர்மிக் எனர்ஜி ஹீலிங் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ யாராவது ரெய்க் ஹீலிங் அப்படின்னா என்ன, அதை யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு பாருங்க. நாளைய வகுப்பில்
அந்த ஹீலிங் என்ன, பர்டிகுலரா கர்மிக் எனர்ஜி ஹீலிங்னா என்ன, அது எப்படி குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக பேசலாம். சீஃப் டாக்டர் இப்போ வந்துட்டாங்க. நிகழ்ச்சி தொடரும். ஒரு சிறிய பிரேக், ரிலாக்ஸேஷன் பிரேக். யாராவது டீ சாப்பிட்றதா சாப்பிட்டு வந்துடலாம். வண்டி ஒரு நிமிஷம் நிற்கும். சாப்பிட்டு வரதா வாங்க. ஜஸ்ட் 1 minute. என்ன பிறகு ஆன் பண்ணுங்க. கொண்டு போய் கொடுக்க. அனைத்து சகோதரர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பணத்தை பற்றி பேசுவோம். பணம் தான் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு நாளில் பேச முடியாது, 2 நாள் பேச வேண்டியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேசுவோம். பணம் அப்படின்னா என்ன? பணம் அடிப்படையாக எல்லாருக்குமே தேவைப்படுது. உலகத்தில் எல்லா நாட்டு மக்களுக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேவைப்படுகிறது பணம். உலகத்துக்கே தாதா என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்க ஜனாதிபதி முதல் சாதாரண தெருக்கோடி பிச்சைக்காரன் வரைக்கும் எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது. இந்த பணத்துக்காக தான் நிறைய பேர் தப்பும் பண்ணுறாங்க. எப்படி பணம் சம்பாதிக்கணும், பணத்தை ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லா மத நூல்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் டாக்டர் இளங்கோ சொல்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னா சொல்லலை. அப்போது அதை நம்ம ரொம்ப தெளிவாக மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கமாக சொல்லணும். எல்லா மதமும் சொல்லப்பட்ட விஷயம்தான். புதுசாக டாக்டர் இளங்கோ எதையும் கண்டுபிடிச்செல்லாம் சொல்லலை. ஆனால் சாதாரண மக்களும் புரிந்து கொள்கிற மாதிரி டவுன் ட்ரெண்டில் கீழே அதை பிடிச்சி தெளிவாக சொல்கிறேன். அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்படவே மாட்டீங்க. பொதுவாக மனிதர்களில் பொதுவாக எல்லா விஷயத்தையும் 4 நாளாக பிரித்து சொல்லுவேன் உங்களுக்கு. பணத்தை பற்றிய விஷயத்தையும் பிரித்தோம்னா 4ஆக பிரிக்கலாம். மக்களுக்கும் பணத்துக்கும் இருக்கிற உறவை பிரித்தோம் அப்படின்னா 4ஆக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா, ஏகப்பட்ட பணம் இருக்குது, அபண்டன்ஸ் ஆஃப் மணி. நிறைய பணம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எத்தனை ஜென்மமானாலும் ஒன்று 500,000 ஜென்மம் உட்கார்ந்து சாப்பிட்டா கூட பணம் இருக்குது. இந்த குரூப்பில் சில பேர் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது, வருது செலவு பண்ணுறோம், ஹாப்பி, கடன் எதுவும் இல்லை, அந்த மாதிரி இருக்கும்ன்றது இது ஒரு கேட்டகரி. இது நிறைய சப் கேட்டகரி இருக்குது, அது வேற. பட் மேஜராக ஒரு 4ஆக பிரிச்சுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி அபண்டன்ஸ் ஆஃப் மணி. செகண்ட் கேட்டகரி வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது, ஓகே பரவாயில்ல சார் போயிட்டுருக்கு அப்படின்னு. 2வது. 3வது கேட்டகரியும் 4வது கேட்டகரி கொஞ்சம் பேத்தட்டிக் கண்டிஷன். 3வது கேட்டகரி கடன் வாங்குது. தேவை இருக்கு, தேவைக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வரல, இப்போ கடன் வாங்குறேன். ஸோ கடன் வாங்குறது 3வது கேட்டகரி. இந்த கடன் வாங்குவது அப்படின்ற 3வது கேட்டகரியில் உள்ள வரும்போது வாங்குறாங்க, கடனை சேர்த்து கம்ஃபர்டபுளாக கொடுக்குறாங்க, வாங்குறாங்க கொடுக்குறாங்க, வாங்குறாங்க கொடுக்குறாங்க, ரைட்டு ஓகே, அப்படி ஒன்றும் ரொம்ப சஃபரிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது 3வது கேட்டகரி.
4வது கேட்டகரி என்னன்னா, பணத்தை கடன் வாங்குறோம், ஆனா திருப்பி கொடுக்க முடியல. வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன், வட்டியிலேயே வளர்ந்துட்டு இருக்கேன், பிரின்சிபலை என்னால் கொடுக்க முடியல, கடனாவே இருக்கேன். இப்படியே இறந்து போயிறவங்களும் உண்டு. 4வது கேட்டகரி. இந்த 4 கேட்டகரி தான் உலகத்தில் நீங்க யாரை பார்த்தாலும் இருப்பாங்க. 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்கன்னா, இந்த பெரும்பாலுமே சப்ஜெக்ட் நிறைய இருக்க பின்னாடி பேசுவோம். ஜென்ரலா பேசும்போது 4 கேட்டகரி தான் இருக்கும். திருப்பி ஒரு ரிமைண்ட் பண்றேன். அபண்டன்ஸ் ஆஃப் மணி, ஏகப்பட்ட பணம் இருக்கு, என்ன பணம் தெரியல முடிக்கிற கிரகம் 1. 2வது வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குன்றது 2. வருது பத்தல, கடன் வாங்குறேன், பட் கம்ஃபர்டபுளா இருக்கு, கடன் கட்டிட்டு வரேன்றது 3. 3வது பணத்தை என்னால் சரியா திருப்பி கொடுக்க முடியல, வட்டி கூட கட்ட முடியல, நான் பெர்ஃபார்மிங் அசட்னு வாங்க. பேங்கிங் செக்டர்ல வந்து என்பிஏன்னு சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசட் சொல்லுவாங்க. வாங்கின கடன் திருப்ப முடியல, டைம் லேட்டாக கட்டுறோம், பெனால்ட்டி, இல்லை கடனை கட்டுக்க முடியாமல் ஊரை விட்டு ஓடிடுறோம், கடங்காரனுக்கு பயந்துட்டு இருக்கோம், கடங்காரன் எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல, அவனுக்கு பதில் சொல்லி மாற முடியல. இந்த கேட்டகரி. இப்போ இந்த 4 கேட்டகரியில வந்து ஒரு கேட்டகரியா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வரணும். 4th 3rd கொண்டு, தேர்ட் வந்து செகண்ட் கொண்டு, செகண்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். இப்படிதான் கொண்டு வர நம்ம அந்த டெக்னிக்ஸ் சொல்லுவோம். இது கர்மா எனர்ஜி ஹீலிங்குடைய ஒரு முக்கியமான பகுதி இது. இதை நீங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட குறைகளோ, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, பணம் சம்பந்தப்பட்ட கவலைகளோ உங்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே இருக்காது. கடவுள் வந்து இந்த உலகத்தை படைக்கிறாரு. அப்போ இந்த உலகத்துல வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா தான் கர்மாவை கிரியேட் பண்ண முடியும். நான் நிறைய வீடியோஸ்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா கர்மா ஒன்று கிரியேட் பண்ண முடியாது. பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை. இங்க பணம் அப்படின்றது பிறந்தது வந்து இறக்குற வரைக்கும். ஈவன் ஒரு டெட் பாடி எரிக்கணும், புதைக்கணும் அப்படின்னு சொன்னா கூட பரியல் கிரவுண்ட்ல உங்களுக்கு பணம் தேவை. பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை, பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆனா என்ன தப்பு பண்ற மக்கள்னா, பணம் மட்டுமே போதுமானதுன்னு நினைக்கிறது தான் தப்பு. வாழ்க்கைக்கு பணம் தேவை, அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. பணம் சம்பாதிங்க, செலவு பண்ணுங்க, வாழ்க்கையில மாற்று கருத்துன்றது கிடையாது. பணம் தேவை. ஆனா எங்க தப்பு பண்றாங்கன்னா, பணம் மட்டுமே தேவை நினைக்கிறாங்க பத்தி, அங்கேதான் பிரச்சனையா இருக்கு. பணமும் தேவை, பணத்தையும் சம்பாதிக்கணும். இந்த பணத்தையும் சம்பாதிச்சுட்டு அப்படியே கர்மா பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். இங்க பணம் மட்டுமே தேவை, பணம் இருந்தால் எது வேணாலும் போதும், எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றது அங்கேதான் தப்பு பண்றாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் மீட்டிங் ஒன்று நடந்தது, அதுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, போயிருந்தேன். அது ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் மீட்டிங். ஃபாரின்லேருந்து வந்து பணத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸ்க்கு வந்து மினிமம் 50,000 கட்டி 2 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. எப்படி பணம் சம்பாதிக்கிறத பற்றி. வெளிநாட்டிலேருந்து வராரு, ஏர்லி ஒன்ஸு 2 இயர்ஸ் ஒன்ஸ் வருவாங்க, மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்க்கு என்ன இன்வைட் பண்ணி தான் நானும் போயிருந்தேன். அந்த மீட்டிங்க்கு வர்றவங்க எல்லாருமே வந்து பணக்காரங்க தான், யாரும் சாதாரணமாக கிடையாது. எல்லாமே நல்ல லட்சாதிபதிகள், கோட்டீஸ்வரர்கள் சொல்லிட்டு, யாரும் எல்லாமே காரில் வரவங்க தான், யாரும் ஆட்டோலையோ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வரவங்கலாம் கிடையாது, எல்லாமே காரில் வரவங்க தான். அப்போ அந்த மீட்டிங் முடியும் போது ஒரு நாள் கேட்டார் அவர், உங்களுக்கு எல்லாம் என்னென்னலாம், யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ பணம் தேவை, என்னென்ன தேவை சொல்லுங்க, உங்களுடைய எய்ம் சொல்லுங்கன்னு போது ஒருத்தர் சொன்னார், நான் வந்து பில்கேட்ஸை விட ₹1 அதிகமாக சம்பாதிக்கணும் சார். ஆடி காரில் வந்திருக்காரு, பாண்டிச்சேர்ந்தவர். ஆடி காரில் பாண்டிச்சேர்ந்து வந்திருக்காரு, மல்டி மில்லியனர் அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டா, சார் வந்து நான் பில்கேட்ஸை விட ₹1 அதிகமா. அப்போ பில்கேட்ஸ் உலகத்தையே பெரிய பணக்காரர் இருந்தார், இப்போ அவர் ஏதோ ஓவர்டேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்போ பில்கேட்ஸ் தான் நம்பர் 1 இருந்தார். பில்கேட்ஸை விட ₹1 அதிகமாக சம்பாதிக்கணும் சார் அப்படின்னார். இதுதான் பேராசை அப்படின்ட்டு. அவர் ஏற்கனவே மல்டி மில்லியனர், பல கோடிகள் இருக்கு, பல தலைமுறைகளுக்கும் இருக்கு. ஆனால் ஆசை பாருங்க, எனக்கு வந்து பில்கேட்ஸோட ₹1 அதிகமாக சம்பாதிக்கணும், அதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். இல்லை, வாழ்க்கையின் நோக்கம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறேன். வாழ்க்கையினுடைய நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அந்த தப்பை அவர் சொல்றார். எல்லாருமே நிறைய பேர் அதான் நினைச்சுங்க, வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் சார். பணம், ஏன் பணம் 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 பணம். இந்த பணத்தை சம்பாதிச்சு பணத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடுறாங்க. அப்போ பணத்தை சம்பாதிக்க கூடாதா சார்? அப்போ இப்படியே சாமியாராகவே இருக்குமா? அப்படி கிடையாது. பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, பணத்தை எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு தெரியல, பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியல. இதுக்கு மதங்கள்லாம் தெளிவாக வழிகாட்டுறாங்க.
அதை யாரும் காதுல போட்டுக்கிட்டே கிடையாது. இவன் மனசுல என்ன தோணுதோ அப்படிதான் பணம் செய்யும். என்ன தோணுதோ அப்படி பணம் செய்யும், பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அப்படி கிடையாது. பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவு பண்ணணும், எந்த மாதிரி சம்பாதிக்க கூடாது, எப்படி சம்பாதிக்கணும் விஷயத்தை நம்ம நிறைய சொல்றோம். இதை நோட் பண்ணிக்கோங்க, லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக பணம் உங்களை தேடி வருதா, நீங்க பணம் தேடி ஓடுறீங்கன்னு பார்ப்போம். கர்மா எனர்ஜி கீழிங் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, பணத்தை தேடி நீங்க போவோன்னா பணம் உங்களை தேடி வர மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்லு. என்ன சார் இது புதுசா ஏதோ கதையெல்லாம் சொல்றீங்க? கதை இல்லை, நிஜம், உண்மை. பணத்தை தேடி நாம ஓடணும் அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பேட் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். பணம் நம்மளை தேடி வருது சார், கம்ஃபர்டபுளா வருது, நான் இருக்கிற இடம் தேடி வருது, ரொம்ப சுலபமா வருது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய குட் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே கர்மா மேட்டர் தான். நீங்க கர்மாவை சரி பண்ணிட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல கர்மாவை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பணம் உங்களை தேடி வரும். இதை நீங்க சரி செய்யலாம், பணம் உங்களை விட்டு போகும், நீங்க அதை இழுத்து பிடிச்சிருக்கணும். இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அப்ப பணம் என்னை தேடி வரமா நான் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒன் பை ஒன்னா சொல்றோம். முதல்ல பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்? உலகத்துல ஏதோ ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு தொழில் செய்யணும். there are 2 types of earning. பணத்தை சம்பாதிக்கிறத 2 விஷயமா இருக்கு. பாசிட்டிவ் ஏர்னிங், நெகட்டிவ் ஏர்னிங். நேர்மறையாக சம்பாதிக்கிறது ஒண்ணு, எதிர்மறையாக சம்பாதிக்கிறது ஒண்ணு. இந்த பாசிட்டிவ் ஏர்னிங் நீங்க சம்பாதிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க 1 ரூபாய் சம்பாதிச்சா கூட அது உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இதோட இல்லை, பல தலைமுறைகளுக்கும் கொடுக்கும். நீங்க நெகட்டிவ் ஏர்னிங் அப்படின்ற அந்த எதிர்மறையான வகையில சம்பாதிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அது உங்களுக்கும் சரி, உங்களோட குடும்பத்துக்கும் சரி, உங்களோட உற்றார்வனருக்கும் சரி, அது உதவாது. பல வகையில அது பிரச்சனைகளை, கஷ்டங்களை கொடுக்கும். அது உங்களை கொண்டு போய் சஃபரிங்ல தான் விடும். அந்த பணத்தை நீங்க முழுமையாக அனுபவிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எப்படி எந்த முறையில் சம்பாதிக்கலாம்? நெகட்டிவ் ஏர்னிங் தான் சம்பாதிக்கிறாங்க. தெரியல, இக்னரன்ஸ். நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஆசையே துன்பத்திற்கு காரணம் புத்தர் சொல்லியிருக்கார். ரீசெண்டா கூட சொல்லியிருக்கேன், ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்கார். அவர் சொன்னது தவறே இல்லை, அவர் சொன்ன தவறே கிடையாது, கரெக்டா சொல்லியிருக்கார். இன்னொரு பக்கம் சத்குருவும் சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்கன்னு சொல்றாரு. இப்ப 2 பேரும் என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் அப்புறம் 1 வீக் முன்னாடி பேசும்போது சொன்னேன். ஸோ அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள், அதுவும் பார்ஷியலா கரெக்டு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. அதை எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறோம், மீன் பண்றோன்றது தான் தப்பு பண்ணிடுறாங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம். அப்ப அந்த ஆசை ஏன் படுறான்? அப்ப ஆசைப்படக்கூடாதா? அப்போ ஒருத்தர் கேட்டாரு, சார் நான் சொர்க்கத்துக்கு அடையணும், இறைவனை அடையணும், நான் பிறவியற்ற பெரும் பேர் அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா, அது கூட ஒரு வகையான ஆசை தானே சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஒரு சகோதரர், கரெக்டு தான், நான் இறை பேர் அடையணும், பிறவியற்ற நிலை அடையணும், இப்படி போகணும்னு நினைக்கிறது கூட ஆசை தான், அது தவறு கிடையாது. ஆனா அந்த ஆசை ஆசையாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. அந்த ஆசை பேராசையாக போகும்போது அதான் பிரச்சனையாக வருகிறது. ஆசை இருக்க வேண்டியதான், நியாயமான ஆசை இருக்க வேண்டியதுதான். புண்ணியம் சம்பாதிக்கணும், நம்ம புண்ணியத்தோட வாழணும், நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கிறது ஆசை தான், அது நியாயமான ஆசை. ஆனா அதுக்காக அடுத்தவன் தலையில கையை வைக்கணும்ன்றது நினைக்கிறது தப்பு. அடுத்தவன் சொத்தை பிடுங்கணும், அடுத்தவனை ஏமாத்தணும், அடுத்தவனை ஏற்றி அவன்கிட்ட இருந்து பிடுங்கணும் அப்படின்னு நினைக்கிற அதுதான் தப்பு. நீங்க நியாயமான முறை சம்பாதிங்க, முன்னுக்கு வாங்க, தப்பு கிடையாது. அவன் அப்படி போயிடலாமா, அவன் இப்படி வளர்றான், இவன் இப்படி வளர்றான், ஐயோ இவன் இப்படி போயிட்டானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மனுஷன் நம்மளே அறியாம வருது. அந்த பொறாமை மனுஷன் வரும். நான்லாம் பொறாமப்படுறது, அதெல்லாம் கண்டிப்பா பொறாமப்படுவோம், நம்மளையும் அறியாம பொறாமப்படுவோம். அது யாராவது தேர்ட் பார்ட்டி பார்த்தாலும் தெரியும் நம்ம பொறாமப்படணும். நாம சொல்லணும், நான் யார் பார்த்தும் பொறாமப்படுறது இல்லை சார். உண்மையிலே பொறாமப்படுறோம் நாம், அது இருக்கும் நம்ம மைண்ட்ல. அப்போ அடுத்தவன் நம்மளை விட மேலே போயிடான்னு நினைக்கல, அவனை மாதிரி நாமளும் மேலே போகணும்னு நினைச்சுப்போங்க, அது தவறு கிடையாது. ஆனா அடுத்தவனை அடிக்கிறதுக்கு நினைக்கிற பற்றியும் அதான் தவறு. ஸோ இந்த பாசிட்டிவ் ஏர்னிங், நெகட்டிவ் ஏர்னிங் வரும்போது, நெகட்டிவ் ஏர்னிங்ல போகும்போது நம்ம சஃபர் ஆகும். எதிர்மறையான பணம் சம்பாதித்த இது எந்த வகையிலும் உங்களுக்கு உதவாது. நல்லா டெவலப் ஆகுற மாதிரி இருக்கும், நல்லா மேலே டாப்புக்கு போற மாதிரி இருக்கும், எல்லாம் மதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு டாப் கீழே போய் தள்ளி விட்டு அதை அனுபவிக்க முடியும். அப்போ பாசிட்டிவ் ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னா முதல் என்ன தொழில் செய்யறீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தொழில் என்ன செய்யணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்துல ஏதாவது தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும், தொழில் மூலமாக பணம் ஏர்ன் பண்ணும்.
அந்த தொழில் நீங்க என்ன தொழில் செய்யறீங்கன்னு பாரு. நீங்க செய்யற தொழில்னால, திரும்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க செய்யற எந்த தொழில் செய்யறீங்களோ அந்த தொழில் செய்யறதுனால யாருக்கு நன்மை யாருக்கு தீமைன்னு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு சுயமா டெஸ்ட் பண்ணுங்க, சுயமா டெஸ்ட் பண்ணுங்க. நாம் ஒரு தொழில் செய்யறோம், இந்த தொழில் செய்யறதுனால நமக்கு ஒரு வருமானம் வருது, இந்த தொழில் செய்யறதுனால யாருக்கெல்லாம் பாதிப்பு, சமுதாயத்திலேயோ நாட்டிலேயோ ஊர்லேயோ யாருக்காவது நம்ம செய்யற தொழில்னால ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு பாருங்க. இந்த கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த தொழில் வேண்டாம். நாம செய்யற தொழில்னால மக்களுக்கு நன்மையா, நாம என்ன தொழில் செய்யறோமோ அந்த தொழில் செய்யறதுனால மக்களுக்கு நன்மையா, இதனால சமுதாயத்துக்கு ஏதாவது கெடுதல் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அப்படியே ரெவ்யூ பண்ணி பாரு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு சில தெளிவுகள்லாம் வரும். அந்த தெளிவுகள் ஏதாவது குழப்பம் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, அதை தெளிவு பண்ணி விட்டுறேன். அப்போ நாம செய்யற தொழில் தர்மமான தொழிலாக இருந்தால் அது நமக்கு செல்வத்தை கொடுக்கும். நாம் செய்கின்ற தொழில் தர்மத்துக்கு புறம்பானதாக இருந்தால் அது நமக்கு செல்வத்தை கொடுக்காது. கொடுத்தாலும் அது திருப்பி பனிஷ்மெண்டோட திருப்பி எடுத்துடும். எல்லா தொழில்களுமே புண்ணியமான தொழில்கள் தான், அதை மாற்று கருத்து கிடையாது. இந்த தொழில் தான் ரொம்ப உயர்ந்தது, இந்த தொழில் தான் தாழ்ந்தது அப்படின்னு சொல்லு அப்படி இல்லை, அதுவும் கிடையாது. மகாத்மா காந்தி கூட ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு கலெக்டர் அப்படின்னு சொல்ற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, கலெக்டர் தொழிலை விட செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி காப்லர், அந்த செருப்பு தொழிலாளி தொழில் கேவலம் இல்லைன்னுவார், ஒரு இடத்துல சொல்லுவார். அவர் அருமையான கோட் அது. அப்ப நம்ம என்ன பண்றோம், நீ என்ன பெரிய கலெக்டரா, நீ என்ன பெரிய கலெக்டர், ஐஏஎஸ் ஆஃபீஸரா அப்படின்னு ஜென்ரலா பேசணும் இல்லையா. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுகிற கலெக்டருக்கும் செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளிக்கும் காப்லருக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். உண்மை, 100% உண்மை. எந்த தொழிலும் கேவலமானது கிடையாது, எந்த தொழிலும் உயர்வானதும் கிடையாது. இம்பார்ட்டன்ஸ் தான். இந்த தொழில் ரொம்ப முக்கியமானது, அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொழில வித்தியாசம் கிடையாது, எல்லா தொழிலுமே தேவை. எல்லா தொழிலாளியுடைய தேவைகளும் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பா தேவை, அதை மாற்று கருத்து கிடையாது. பட் அந்த செய்ய தொழில ஏதாவது தவறான விஷயங்கள் இருக்கா? என்னுடைய தாத்தா விவசாயம் பண்ணாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்னுடைய தாத்தா நான் பார்த்தது இல்லை, என்னுடைய தாத்தா விவசாயம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். தாத்தா அம்மா வழியில தாத்தா மண்டி தொழில் செய்தார், அந்த விவசாய பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்தாரு. அவரையும் நான் பார்த்ததில்லை, பட் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா வழி தாத்தா விவசாயம் பண்ணாரு, அம்மா வழி தாத்தா அந்த விவசாயிகள் கொண்டு கொடுக்கின்ற அந்த உணவுப் பொருட்களை வாங்கி மற்றவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண மண்டி தொழில்னு சொல்லுவாங்க, அது செய்தாருன்னு கேள்விப்பட்டேன். புனிதமான தொழில். அடுத்தது வகையில என்னுடைய அப்பா, எங்க ஃபேமிலி எல்லாமே டீச்சர்ஸ் தான், எல்லாருமே டீச்சர்ஸ் தான், கம்ப்ளீட்டா டீச்சர்ஸ் தான். அம்மா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, எங்க வீட்டுக்கு வந்த மருமகன், என்னுடைய சிஸ்டர், எல்லாருமே டீச்சர்ஸ் தான். டீச்சிங் ஃபேமிலியிலேருந்து நான் தான் கொஞ்சம் வித்தியாசமா வெளில வந்துட்டேன். பட் கடைசியில் பார்த்தா ஆன்மீக ஆசிரியர் கொண்டு விட்டாங்க. நான் எதுவும் சித்தா டாக்டராக வரணும்னு சொல்லிட்டு தான் அப்படி பிளான் பண்ணி நான் உள்ளே வந்தேன். கடைசியில் சித்தா டாக்டர் அப்படியே மேனிஃபோல்ட் ஆகி கடைசியில் ஆன்மீக ஆசிரியராக கொண்டு விட்டாங்க. என்னுடைய குடும்பத்தில் சேர்ந்தவங்க எல்லாமே கவர்மெண்ட் சிலபஸ் நடத்துகிற டீச்சராக வந்தாங்க. நான் இறைவனுடைய சிலபஸ் நடத்துகிற டீச்சராக வந்திருக்கேன். ஸோ சிலபஸ் கொஞ்சம் வேரி ஆகுது. அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன சிலபஸ் கொடுத்தாங்களோ அதை கவர்மெண்ட்டினுடைய சம்பளம் வாங்கி அவங்க டீச்சராக இருந்தாங்க. நான் இறைவன் கொடுத்த அந்த சப்ஜெக்ட் ஆன்மீகத்தை நான் ஓனா வேற தொழில்களை சம்பாரிச்சுட்டு இதை ஆன்மீக ஆசிரியராக இருந்து சொல்லணுன்ற நற்பணியை செய்துட்டு இருக்கேன். நான் சித்தர்களுடைய அருளாலும் இறைவனுடைய அருளாலும் அவங்களுடைய நியமித்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஆசிரியராக வரும் புனிதமான தொழில். என்னுடைய தங்கையினுடைய மகன் அக்ரிகல்ச்சர் என்ஜினியர். என்னுடைய சிஸ்டருடைய பையன் என்ஜினியர் அக்ரிகல்ச்சர். ஸோ அவன் விவசாயத்தில் வரான். என்னப்பா படிக்கிறேன்னா விவசாயம் படிக்கிறேன். ஸோ விவசாயத்தினுடைய ஒரு அது ரொம்ப புனிதமான தொழில். விவசாயம் ஒரு புனிதமான தொழில். அந்த விவசாயத்தை பண்ணக்கூடிய ஒரு என்ஜினியராக படிச்சுட்டு வந்திருக்கான். அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், விவசாயத்தினுடைய சார்ந்த இன்ஜினியர். விவசாயம் சம்பந்தப்பட்ட என்ஜினியர், விவசாய விஞ்ஞானம். ஓகே, ரைட்.
இன்னொருத்தங்களுடைய மகன் வந்து வெட்டினரி டாக்டர். இந்த வெட்டினரி டாக்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு தொழில். நான் பெரும்பாலும் டாக்டர்ஸ் போது கொஞ்சம் பெருமை இருக்கும் இல்லையா, மற்றவங்களோட நம்ம டாக்டர்ஸ், ரைட், ஓகே. ஒரு கொல்லிமலை பக்கம் ஒரு வில்லேஜ் அப்போ மூலிகை சேகரிப்பு பார்க்க போயிருந்தபோது வில்லேஜுக்கு போயிருந்தபோது அந்த வில்லேஜினுடைய பிரசிடென்ட் வந்து என்னை ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு அந்த ஏரியாவில் என்னென்ன மூலிகைலாம் கிடைக்கும் காட்டுறாரு. அப்போ அவங்க கூட மற்றவங்ககிட்ட வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாரு. சார் இவர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு டாக்டர் அப்படின்னு. ரைட், வணக்கம் சார். இன்னொரு கேள்வி கேட்டார், இவர் மாட்டுக்கா மனுஷனுக்கா, எதுக்கு டாக்டர்னு கேட்டார். இப்படி கேட்குறாருன்னு அவர் கேட்டது அடுத்த டாக்டர்னு சொன்னோடனே, இவர் மாட்டுக்கா மனுஷனுக்கா அப்படின்னு. மனுஷனுக்கு தான் பார்க்குறாரு, இவர் மனுஷனுக்கு தான் பார்க்குறாரு, சித்தா டாக்டர். ஓ, அப்போ மாட்டு டாக்டர் கூட வருவாங்களோ? அப்போ சொன்னார், ஆமாம் சார், இங்கே ஏரியாலாம் அந்த மாடுகள் கால்நடைகள் நிறையா இருக்குல்ல, அந்த கால்நடைகளை பார்க்கறதுக்காக மாட்டு டாக்டர்லாம் வருவாங்க சார். அதனால தான் அவர் மாட்டுக்கு வர டாக்டரா மனுஷனுக்கு வர டாக்டரான்னு கேட்டார் சார். ஓகே ஓகே ரைட், ஓ சரி, மாட்டுக்கு வர டாக்டர். அப்போ மாட்டு டாக்டர் வந்து சரி ஒரு குவாலிட்டி கம்மி, மனுஷனுக்கு பார்க்குற டாக்டரோட மாட்டுக்கு பார்க்குற டாக்டர் குவாலிட்டி கம்மியா? அப்படி கிடையாது. உண்மையான விஷயம் என்னன்னா, மனிதனுக்கு பார்க்கிற டாக்டர்ஸை விட மாட்டுக்கு பார்க்குற டாக்டர் தான் ரொம்ப இன்னும் புனிதமானதுன்னு சொல்லலாம். எப்படின்னா, மனுஷனாவது சொல்லுவான், சார் எனக்கு இது இப்படி பண்ணுது சார், எனக்கு இப்படி பண்ணுது, எனக்கு இப்படி பண்ணுது சார் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுப்பாங்க. இந்த நோய் இருக்கு, எனக்கு தலை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடு மாடுகள் வந்து அதை கூட சொல்ல தெரியாது, வாயில்லை. அப்போ இதை விட ஒரு புனிதமான தொழில் தான் அதை நம்ம சொல்ல முடியும். அப்போ அதுக்கு எப்படி இருக்கு, உடம்பு என்ன பண்ணுது, என்ன செய்யுது, அந்த ஆக்டிவிட்டிஸை வச்சு அதை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ மனுஷனுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டரை விட மாட்டுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் வந்து இன்னும் புனிதமானவனே சொல்லலாம். அந்த இன்சிடென்ட்ல எனக்கு அது உணர்த்தப்பட்டது. ஆமா, மனுஷன் பாருங்க எது வேணாலும் சொல்லுவான், பிரச்சனை இருக்கும், அதை இப்போ ரிப்போர்ட் கொண்டு வரான் சார், இந்த ரிப்போர்ட் சார், இது பிரச்சனைன்னு சொல்லுவான். எந்த மாடோ, எந்த ஆடோ, எந்த கோழியோ, இல்லை எந்த ஒரு விலங்கினமோ எனக்கு இந்த பிரச்சனைக்கு நீ ஏதாவது சொல்லுமா, வாய்வழி சொல்லுமா? இல்லை, நாமளாக தான் உணரணும் அது. ஓ, இதுக்கு இப்படி இருக்கு போல இருக்கு, இது இப்படி இருக்கு போல இருக்கு, இது ஊகம் பண்ணி அதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற அந்த மருந்துகளை கொடுத்து குணப்படுத்துறது வந்து பெரிய விஷயம். சித்தர்கள் வந்து இந்த பிராணிகளுக்காக, இந்த உடங்களுக்காக எப்படியெல்லாம் குணப்படுத்தணும் அப்படின்ற முறையில ஒரு நூலே போட்டிருக்காங்க. மாட்டு வாகட நூல்னு ஒரு நூல். அது அந்த மாட்டு வாகட நூலில் வந்து விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் வந்து வாய் பேசாத உயிரினங்களுக்கு என்னென்னலாம் நோய் வரும், அதுக்கு என்னென்னலாம் மருந்து கொடுக்கணும்னு தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த முறைப்படி மருத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ எப்படி சித்த மருத்துவம் இருந்தாலும் ஆங்கில முறை மருத்துவம் வந்து டெவலப் ஆகி அது வந்துட்டு இருக்க ஒரு பக்கம், அது ஒரு காரணத்துக்காக வருது. அதே மாதிரி மூலிகைகள், மற்ற விஷயங்களை, தாவர வர்க்கத்தை வைத்தே இந்த நோய்களை குணப்படுத்துகிற முறைகள் வந்து அதுக்கு வந்தாலும் கூட ஆங்கில முறை மருத்துவம் மாதிரி மனுஷனுக்கு வந்த மாதிரி அதுக்கும் இப்போ நிறைய ஆங்கில முறை மருத்துவம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனிஹவ் அதை கூட வந்து புரிஞ்சு பார்த்து கொடுக்கணும். ஸோ மருத்துவம்ன்றது வந்து மனுஷனுக்கு பார்க்குற மருத்துவர்களோட இந்த மாதிரி உடங்களுக்கு பார்க்குற மருத்துவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இந்த மாதிரி தொழில்கள் பார்க்கும்போது, செலக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப புனிதமான தொழில்களில் தான் ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணிக்கும் பொழுது நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நம்ம குடும்பத்தை சார்ந்த கூட இந்த மாதிரி புனிதமான தொழிலில் வராங்கன்னு எனக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம். ஓகே, ஏதோ பெரியவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்க பொழுது, நாமளும் ஏதோ புண்ணியம் பண்ணிக்கும் பொழுது நம்ம சர்க்கிள், நம்ம ஃபேமிலி சேர்ந்தவங்களாம் இந்த மாதிரி புனிதமான தொழிலே வராங்க. ரைட், நல்லது, இறைவனுக்கு நன்றி, சித்தர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்குவோம். இப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் பாசிட்டிவ் ஏர்னிங்கா, நெகட்டிவ் ஏர்னிங்கான்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் தொழிலை எடுத்துக்கோங்க, உங்கள் தொழிலை அப்ளை பண்ணி பாருங்க. இதனால நம்ம யாருக்காவது கெடுதல் செய்யறோமா, இதனால கெடுதல் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்க. கெடுதல் வருதுன்னா அந்த தொழிலை செய்யாதீங்க, அதனால வேண்டாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஷேர் மார்க்கெட் இருக்கு, இப்போ கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்லாம் வருது, இப்போ நிறையா வருது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போடுறாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போய் நல்ல வருமானம் வருது சார், நல்ல வருமானம் வருது சார் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்டையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. டாக்டர் வந்து பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தான் நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கு. நிறைய பேர் போடுறாங்க, பணம் சம்பாதிக்க. தட் இஸ் டோட்டலி நெகட்டிவ். நான் கூட காலேஜ் படிக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்னு சொல்லி ரொம்ப இதுவாக வந்தது. நானும் அதுக்கு ஒரு ட்ரைனிங் எல்லாம் போனேன். ட்ரைனிங் வந்து 3 months கோர்ஸு. அந்த ட்ரைனிங் கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணேன், பணம் பேமெண்ட் பண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது வர மண்டே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கோர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், 3 months முடிச்சிட்டேன், எப்படி ஷேர் மார்க்கெட் பண்ணுவோன்ட்டு.
மண்டே அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். மண்டே அன்னைக்கு காலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி இன்னைக்கு டிடி எடுத்து அனுப்ப போகிறேன். அந்த நாள் தான் வந்து எனக்கு காலைல மெடிடேஷனில் இறைவனும் சித்தர்களும் சொல்கிறாங்க, இந்த ஷேர் மார்க்கெட் செய்ய வேண்டாம் அப்படின்ற. ஏன் அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. சரி, அதோட ஸ்டாப். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், அப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி நான் அந்த ட்ரைனிங் போகிறேன், படிக்கிறேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னைக்கு வந்து வேண்டான்னு சொல்கிறீங்களே, இது ஏன் சொல்கிறேன்னா அதுக்கும் சில காரணங்கள் சொன்னாங்க. எது கேட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அந்த காரணத்தை வந்து மறுக்கவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு விஷயம் பண்ணும்போது முன்னாடி சொல்ல மாட்டாங்க, அது எக்ஸிக்யூட் பண்ணாததுக்கு பார்த்தீங்களா அப்போ தான் இது தப்பு செய்வானாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ பின்னாடி பேசலாம். ஸோ அந்த ஷேர் மார்க்கெட் பண்ண வேண்டாம் விட்டுட்டோம் நம்ம. அது நான் 1 ரூபி கூட இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது, ஷேர் பிஸ்னஸ் பண்ணது கிடையாது. பட் நிறைய பிட்காயின்ஸ் எல்லாம் இப்போல்லாம் வந்தது, சார் இதை இன்வெஸ்ட் பண்ணுங்க அதை பண்ணுங்க. நான் யாருக்குமே பண்ணலை, இது நமக்கு வேண்டாம் சாமி, நீங்களே பார்த்து பண்ணிட்டு எனக்கு வேண்டாம். நம்ம நினைக்கிறோம் இது நிறைய பணம் வருது அப்படின்னு நினைக்கிறோம். தட் இஸ் நெகட்டிவ் மணி. உங்களுக்கு ஒரு பணம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பணத்தின் பின்னாடி பின்புறத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க இதனால துன்பப்படுவார்களா சந்தோஷப்படுவார்களான்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்க முடியுமா சார்? இந்த காலத்துல பார்த்தே ஆகணும். அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க பார்க்காத பணம் வருதுன்னு வாங்கி உள்ள போட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட் உண்டு. அப்ப ஷேர் மார்க்கெட், லாட்ரி, பிட்காயின் இதெல்லாம் வந்து ஒரு வகையான சூதாட்டம் தான். சூதாட்டத்தில் போனா வாழ்க்கையே அடிபடும் அப்படின்றதுக்கு மிக சிறந்த உதாரணம் வந்து மகாபாரதம் தான். அதுக்கு தொடக்கம் பல விதங்கள் இருந்தாலும் அந்த சூதாட்டம் தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. சகுனி வந்து அது இயக்குனர். நம்ம கதையா மட்டும் படிச்சுட்டு வந்துடுறோம். கதையிலிருந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சில குரூப்ஸ் சொல்லுவாங்க, நாங்க பெரியாரிஸ்ட், இந்த இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் பேத்தல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்து மதத்தில் இப்படி அந்த இதெல்லாம் இப்படி எல்லாம் பொய் பொருட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் வந்து சொல்லுவாங்க. நீங்க கதையா பார்க்கும் பொழுது அது வந்து இப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அது வந்து ஒரு மனித சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். அது என்ன ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அதை எடுத்துக்கணும். சூதாட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு வருது. அதான் அங்கே டேக் அவே மெசேஜ் வந்து சூதாட்டம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம ஃபியூச்சர்ல நிறைய சொல்லுவோம். இப்போ மகாபாரத்ல ஒரு டேக் அவே மெசேஜ் என்னன்னா, லைஃப்ல நீங்க சூதாட்டம் பண்ணாதீங்க, எதுக்குமே பண்ணாதீங்க. இப்போ காசு வச்சு பண்றது, காசு வைக்காம பண்றது அது வேற. நீங்க காசு வச்சு பண்ணாலும் காசு வைக்க பண்ணாலும் சூதாட்டம் பண்ணாதீங்க. டோட்டல் கேம்பிளிங், லாட்டரி டிக்கெட்ல பணம் வாங்குறதும் சரி, கிரிப்டோ கரன்சியும் சரி, ஷேர் மார்க்கெட்டையும் சரி, எல்லாமே டோட்டல் நெகட்டிவ். இந்த ஃபீல்டில் வந்து பணம் சம்பாதிச்சவங்க நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாருங்க, எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் லாஸ் ஆகியிருப்பாங்க. சாதாரண அடிக்கிற மரண அடி விழுந்திருக்கும். அதை திருப்பி எழ முடியுமா, அது திருப்பி வெளியே வர முடியுமா அப்படின்னே இருக்காது. நிறைய பேர் சூசைடே பண்ணிருப்பாங்க. இருந்து பணம் லாஸ் நம்ம மீடியாவில் பார்க்குறோம், நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் லாஸ் ஆனவங்க வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். கடன் தொல்லை தாங்காமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் நிறைய பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 6 மந்த் பேக்குன்னு நினைக்கிறேன், 6 மந்த் 1 இயர் பேக், ஒரு சென்னையில் ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர் அவருடைய ஹாஸ்பிட்டலில் 2 ஹாஸ்பிட்டல் 3 ஹாஸ்பிட்டல் தனியாக நடத்திட்டு இருக்காரு. லாஸ் ஏதோ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாராம். அப்புறம் மெசேஜ் பேப்பரில் போடுறாங்க, அவர் வந்து 4-5 ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறாரு. அந்த 4-5 ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டல் அவர் சேல் பண்ணியிருந்தா கூட அவர் கடன்லாம் தீர்த்துட்டு இருக்கலாம்னு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க பேட்டி கொடுக்குறாங்க. தினத்தந்தி பேப்பரில் பேட்டி கொடுக்குறாங்க. அவர் டாக்டரு, 4-5 ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒய்ஃபும் டாக்டரு, பெரிய கோட்டீஸ்வரங்க, நல்லா வெல் டு டூ. பட் அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. என்ன காரணம்னு சொன்னால் கடனால சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஒரு மெசேஜ் பேப்பரில் மறுநாள் அந்த ஆஸ்பத்திரி ஊழியர்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப தங்கமான மனிதர், அருமையான மனிதர், ரொம்ப தயால குணமுள்ள மனிதர், ஒரு கஷ்டம்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறவர். ஆனால் அவர் வந்து கடனில் இறந்தாலும் எங்களால் நம்ப முடியல, என்ன காரணம் எனக்கு தெரியுது. ஆனால் கடனாக இறந்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டல் அவர் சேல் பண்ணால் கடனாக தீர்ந்துட்டு இருக்குமே. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் சேல் பண்ணாலும் மிச்சம் 3 ஹாஸ்பிட்டல் இருக்கே. அவர் ஏன் வந்து அதுக்காக இறந்தாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, விசாரணை முடிவு வந்தாதான் தெரியும்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாரு. விசாரணை முடிவு வந்திருக்கும், இல்லை இன்னும் வரலையா என்னன்னு தெரியல. அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவர் சூசைட் பண்ணிக்கிறார். சாதாரணமான வந்து சூசைட் பண்ணிக்கிறார். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவ் ஏர்னிங்கில் வந்து நம்ம பணம் சம்பாதிச்சா
எங்கேயோ தூக்கிட்டு போகும். நினைச்சே பார்க்கணும் தூக்கிட்டு போகும். போட்டு ஒரு நாள் அனுப்பிடும். சூசைட் பண்ணாலும் போயிடும். நிறைய பேர் சூசைட் பண்ணிருக்காங்க. சூசைட் பண்ற கண்டிஷனையும் வாழ்றவங்களும் இருக்காங்க. வேற வழி இல்லையே, வாழ்ந்தாகணும். கடங்கானுக்கு பயந்து தினமும் பயந்து, சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம, தினமும் பயந்துக்கிட்டு, கடங்கானுக்கு பதில் சொல்ல முடியாம, நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டிருக்கவங்க இருக்காங்க. என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெய்வம் மனுஷ ரூபனே. கடவுளுக்கு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும்னாலும் எப்படி வருவார்? மனிதன் ரூபமாக தான் வருவார். கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணணும் அப்படின்னாலும் மனிதன் ரூபமாக தான் வருவார். இது பொறுப்பா போயிட்டு இருக்கும். எவனோ ஒருத்தன் வருவான், ஏதோ ஒரு பேரை வச்சு, ஏதோ ஒரு ஃபார்ம்ல, ஏதோ ஒரு வகையில வருவான். அவங்க சொல்லுவாங்க, சார் இப்படி பண்ண, இப்படி பண்ண, இப்படி பண்ண, இப்படி பண்ண, இப்படி பண்ண, இப்படி போயிடலாம் சார். ஓ அப்படியா, ரைட் ரைட்டு. கடன் வாங்கியாவது பணத்தை போட்டு இதை போட்டு எடுக்கலாம், இதை போட்டு எடுக்கலாம். அப்போ இது போட போட அதை வரும். ஒரு அமௌண்ட் எக்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஒய் வரும், ஒய் பண்ணாங்க ஜெட் வரும், ஜெட் பிறகு ஏ வரும், இப்படி மாறி மாறி வரும் பாசிட்டிவ். அப்போ அவங்களுக்கு இன்னும் ஆசை இன்னும் அதிகமாகுது. ஓ சம்பாதிக்கலாம் சார், அண்ணா போட்டு ஒரு நாள் ஒன்றை போட்டு டப்புன்னு கேள்விப்பட்டு. இந்த ராகு தான் அந்த வேலை செய்வார். அஸ்ட்ராலஜியில் வந்து ராகு தான் அந்த வேலை செய்வார். அப்படியே தூக்கிட்டு போவார். ஆஹா 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 அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஓ டப்புன்னு விட்டுருவார். அங்கேருந்து பேராசூட் கூட இல்லாமல் டப்புன்னு கீழே போட்டால் என்ன ஆகும் கேள்வி. அது மாதிரி நீங்கள் ராகு பின்னில் ஜோதிடர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் நிறைய தெரியும். ராகு தூக்குன்னு தூக்கிடுவார். ஆனால் கொஞ்சம் உஷாராய்க்கணும். ராகு தூக்குறாரு 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 தூக்குறாருன்னு போயிட்டே இருக்காங்க. ஹாப்பி 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 அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் உஷாராய்க்கணும். அப்பவே உஷார் ஆகலைன்னா அங்கேருந்து டப்புன்னு பேராசூட்டே இல்லை, அங்கே போட்டால் என்ன ஆகும்? கீழே எதுவும் கூட எடுக்க முடியாது. எதுவும் கூட பொடி பொடியாக தான் இருக்கும், அதை கூட எடுக்க முடியாது, பாடியே எடுக்க முடியாது. அந்த மாதிரி கொண்டு போட்டு ராகு ரொம்ப மோசமான நபர். கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ மாட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறது? அதை நம்ம நிறைய சொல்லுவோம். எப்பேற்பட்ட ஃபைனான்சியல் பொசிஷனில் இருந்தாலும் அவங்களை மேலே கொண்டு வந்து ஊத்துருங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுது கர்மா எனர்ஜி ஹீலிங். இதை மட்டும் ஃபாலோ பண்ணு. கர்மா எனர்ஜி ஹீலிங் என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. எப்பேற்பட்ட தரித்திரத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட வறுமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட கடன்காரனாக இருந்தாலும், வாழ்வே இல்லை, இதுக்கு மேலே எனக்கு இன்னுமே இல்லை, நான் இப்படியே தான் சாவேன், வேற வழியே இல்லைன்னு அப்படின்னு யாராவது சொல்லி இருந்தாலும், நீங்களே அதை நம்பி இருந்தாலும் மனசுல வச்சுக்கோங்க, உங்கள் கஷ்டங்கள் தீரும், உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20 அதிகாரத்துல பைபிள்ல வர்ற கோட் தான் இது. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த நாள் இந்த நேரத்தில் டாக்டர் இளங்கோ சொல்றாரு, நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். இயேசுபிரானுடைய கூற்று யோவான் 16:20. உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். எப்படி மாறும், எப்ப மாறும் தெரியல. அதுதான் விஷயம். பைபிள் கோட் இருக்கு, உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். எல்லாருக்கும் ஒரு துக்கம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. உங்களுடைய துக்கங்கள் எப்போது சந்தோஷமாக மாறும், எப்படி மாறும், எப்போது மாறும், எப்படி மாறும்ன்றது சொல்லி கொடுக்கறதுக்கு தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் கிளாஸ் நடத்திட்டு. இறைவனுடைய அருளாலும் சித்தர் பெருமக்களுடைய அருளாலும் நீங்க இப்போ அட் பிரசன்ட் இன்னைக்கு இந்த டேட்ல இந்த டைம்ல உங்களுடைய என்ன சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை முழுவதுமாக மாறும், தடகீழ மாறும். நம்பிக்கை வையுங்கள், மாறும். செய்ய வேண்டிய விஷயம், இந்த கிளாஸை நம்ம என்ன சொல்றோமோ அதை டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு வாங்க. எந்த நிலையும் மாறும். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். நீங்க செய்ய வேண்டியது நம்ம சொல்றதை ஃபாலோ பண்ண. ஃபாலோ பண்ண முடியல சார், என்ன பண்றது அப்படின்னு ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து கடவுள் கொடுக்குறது. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்புகளை எது எது கொடுக்குறாரு, எப்படி எப்படி கொடுக்குறாரு, இதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றோம். கடன்காரர்கள் கடன் இல்லாத நிலைமைக்கு வர முடியும். கஷ்டப்பட்டு டியூ கட்டுறோம், இஎம்ஐ கட்டுறோம், கடன்காரன் பதில் சொல்ல முடியல, அவங்க கம்ஃபர்டபுளா பேமெண்ட் பண்ணுற அளவுக்கு வர முடியும். நீங்க இன்னும் அப்படியே வந்துட்டீங்கன்னா கரெக்டா கர்மா எனர்ஜி நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. லைஃப்ல அபண்டன்ஸ் ஆஃப் மணின்றது வரும். என்ன பண்றது தெரியல சார், அவ்வளவு பணம் வருது, வரும், வந்தே தீரும். அப்ப என்ன பண்ணும், உங்களை நெகட்டிவ் கர்மாஸை வந்து கிளியர் பண்ணும். நெகட்டிவ் கர்மாஸ் கிளியர் ஆக 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 உங்களுடைய பாசிட்டிவ் கர்மா வரும். கம்பராமாயணத்துல ஒரு பாடல் வரும், கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேண்டான். கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேண்டான். அப்போ கடன் பட்டவனுடைய நெஞ்சு எப்படி இருக்குன்றத வந்து எவ்வளவு தெளிவா கம்பர் வந்து சொல்லியிருக்கார்.
ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி உள்டாவா மாறி போச்சு. கடன் கொடுத்தார் நஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். கடன் கொடுத்தவன் கலங்கினுக்கிறான் இன்னைக்கு. அவர் கம்பர் காலத்துல அப்படி இருந்தது. பட் இன்னைக்கு நிலைமை எப்படி? கடன் கொடுத்தார் நஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். இப்ப பாட்டு கம்பர் வந்து அப்படிதான் எழுதுவார். கடன் கொடுத்தவன் கலங்கி நிற்கிறான். இப்போ கடன் வாங்கினது ரொம்ப தெளிவா இருக்கான். ஏன்டா கொடுத்தோம், எதுக்குடா கொடுத்தோம்னு ரொம்ப தெரியாம முடிச்சுட்டு இருக்கான். என்ன பண்ணுன்னு தெரியல. கடன் வாங்கினது ரொம்ப ஹாயா அவர் இஷ்டத்துக்கு அவர் கமாண்ட் கொடுப்பாரு. இங்க இந்த கடன் கொடுத்தோம் கடன் வாங்கினவங்கள ஒரு கான்டாக்டை நீங்க தூரமா இருந்து தேர்ட் பார்ட்டியா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னமோ கடன் கொடுத்தவன் தான் பணம் வாங்கின மாதிரி கெஞ்சிட்டு இருப்பான். கடன் வாங்கினது ரொம்ப கமெண்டெல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். அது நடக்குது. இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ண நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது இது ஒரு விஷயமாக இருந்தாலும் பட் அது மாறும். அது ஏன் அப்படி அவன் மாறுறான், இது ஏன் இப்படி மாறுறான்னு நம்ம விளக்கங்களாம் கர்ம ரீதியாக நம்ம விளக்கம் கொடுத்து தெரியப்படும். இயேசு இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, கடன் கொடுங்க ஆனா அவன் திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்க்காதீங்க. கடன் கொடுங்க ஆனா அவன் திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்க்காத கொடுங்க அப்படின்னுவாரு. இது வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் இது பின்னணியில என்ன விளக்கம் இருக்கு, எதுக்காக அப்படி சொன்னாரு அப்படின்ற விளக்கத்தையும் நம்ம பின்னாடி தெளிவா சொல்லுவோம். அவர் சும்மா சொல்லிட்டு போயிடல, ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி போற பக்கம் சொல்லிட்டு போறாரு. அதெல்லாம் மகான், சித்தர் மகான் அவரு. கடன் கொடுங்கள் ஆனால் அவன் திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்க்காதீர்கள். இப்ப நம்ம கடன் கொடுக்குறோம், அது திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்க்கிறோம். அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. இதை எதை பேசிஸ்ல சொன்னார், கடன் கொடுத்துருங்க ஆனா எதிர்பார்க்குறீங்க நாய்மா சார், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு பண்ணிட்டு நான் கடன் கொடுத்த பண்ற கேட்காது எதிர்பாராது நாய்மா சார் அப்படி. அவர் என்ன சொல்ல வரான்றத நாம வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம சொல்றோம். ஸோ தொழில்களில் வந்து எந்த தொழில் நீங்க பண்ணாலும் இதை வந்து யாருக்காவது கஷ்டம் இருக்கா நஷ்டம் இருக்கான்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, இந்த லாட்டரி டிக்கெட் எடுத்துக்கோங்க, பிட்காயின்லாம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு பணம் வருது, இந்த பணம் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு போகுது, அந்த பணம் அவர்கிட்ட போய் சேரும் பொழுது ஹாப்பியாகிறார். இப்போ மார்க்கெட் ரேட்டு அதிகமாக போயிட்டே இருக்கு, ஷேர் அதிகமாக போயிட்டே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கான்செப்ட், யாரோ ஒருவனுக்கு ஏற்படும் நஷ்டம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அவர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து 1 lakh டிக்கெட் எடுத்துக்கோமே, லாட்டரி டிக்கெட் எடுத்துக்கோமே. ஒரு டிக்கெட் ₹1. 1 லட்சம் பேர் வாங்கினாங்கன்னா 1 லட்சம். சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். லாட்டரி டிக்கெட் பண்றோம். தமிழ்நாட்டு இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கு, இல்லை வேற ஏதோ கண்ட்ரீஸ்லாம் இருக்கு, ஈவன் நார்த் இந்தியா கூட ஏதோ இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு இன்னும் சரியா தெரியல. பேன் பண்ணியிருக்காங்க. லாட்டரி டிக்கெட் வந்து நீங்க ₹1 வாங்குறீங்க, 1 லட்சம் பேர் வாங்குறேன். இப்போ அதுல 1 லட்சம் பேர்ல நீங்களும் ஒருத்தர், உங்களுக்கு பிரைஸ் விழுது. நல்லா பாருங்க, உங்களுக்கு பிரைஸ் விழுது. அப்போ நீங்க ₹1 ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்களுக்கு 1 lakh கிடைக்குது. இப்போ இதன் பின்னணியில என்ன இருக்கு, 99,999 பேருக்கு நஷ்டம். 99,999 பேருக்கு நஷ்டம். அந்த பணம் தான் உங்களுக்கு இங்க பரிசாக கிடைக்கிறது. இங்க நீங்க ஒன்றும் பெருசா உழைக்கல, உங்க பின்னணியில அந்த உழைப்பு எதுவும் இல்லை. நீங்க ஒரு டிக்கெட் வாங்குறீங்க, உங்களுக்கு 1 lakh கிடைக்குது. 99,999 பேருடைய ஏமாற்றம் தான் உங்களுக்கு பரிசா கிடைக்குது. அப்ப அவங்க நினைப்பான், டிக்கெட்டு வாங்கணும் கிடைக்கல, மிஸ் ஆகி போச்சு, ரைட் ஓகே, அடாடா ₹1 வச்சிருந்தோம், டிக்கெட் வாங்கணும்னு நினைச்சேனே, வாங்கணும் ஆனால் பிரைஸ் இல்லையே, ₹1 வேஸ்டா போச்சு, அடாடா ₹1 இருந்தா ஏதாவது ஒரு சாப்பிட்ருக்கலாம், டீ சாப்பிட்ருக்கலாம். நான் சொல்றது பழைய ரேட்டை வச்சு சொல்றேன், நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நீங்க ₹1 எதுவும் வாங்க முடியாது. பட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ₹1 வேஸ்டா போச்சு அடடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தனை நபர்களும் ஃபீல் பண்ணுவாங்க பாத்தீங்களா. இந்த 99,999 பேர் ஃபீல் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த ஃபீல் பண்ற தாட் ஃபார்ம் வந்து உங்க ஆறாவுக்கு வரும். இது என்ன பண்ணும்னா, ஒரு ஸ்டேஜ்ல அந்த பணத்தை உங்களை அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும். அந்த பணம் ஒரு நாள் உங்களை கையை விட்டு வெளில போயிடும். நீங்க அனுபவிச்சாலும் உங்க சந்ததி அனுபவிக்காது, லாஸ் ஆயிடும். நீங்க வந்து லாட்டரி சீட்டில் பரிசு விழுந்தவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க. நான் பிஹெச்டி பண்ணும்போது இதெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 பேரை செலக்ட் பண்ணி பணம் வாங்கக்கூடிய லைஃப் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அதை நான் அந்த பிஹெச்டி பண்ணும்போது இதெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அது எனக்கு தெரியும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல பணம் ஏர்ன் பண்ணவங்களையும் ஒரு 40 பேரை நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டு பணம் எடுத்து லாஸ் ஆனவங்கள ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஷேர் வந்து கம்மியா வரும்போது வாங்கிக்கிறோம்,
அதிகமாக வரும்போது விற்கிறோம். ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து ரொம்ப குறையுதுன்னா ஆசீர்வாதத்தோட குறையல, இவன் விரும்பல, குறையணும் விரும்பல, ஆனா ரேட் வந்து குறையுது. ஆஹாஹா குறையுதுன்னு வாங்குறான். நீங்க குறையுதுன்னு வாங்குறீங்க, இன்னொருத்த ஒரு பக்கம் ஐயோ நம்ம வாங்கின ஷேர் காசு குறையுதுன்னு அவன் ஃபீல் பண்ணுவான். அதனால தான் நோட் பண்ணிக்கோங்க சார். ஷேர் மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப குறைய சார். இந்த கம்பெனிக்கு நீங்க வாங்குறீங்க, வாங்கி போடு, பிடிச்சி போடு, லப்புன்னு பிடிச்சி போட்டுறீங்க. அப்ப எங்கேயோ இன்னொருத்தன் உலகத்தின் இன்னொரு ஒரு மூலையில ஐயோ இந்த ஷேர் வந்து குறையுதே போயிட்டு இருக்கே அவனால வாங்க முடியாது, ஷேரை வாங்க மாட்டான். ஏன்னா லாஸ்ல போயிட்டு இருக்கு, கம்மியாயிட்டு இருக்கு, அதனால வாங்க மாட்டான். ஆனா பணம் இருக்கிறவன் வாங்குவான், நான் வாங்கி வைக்கிறேன் பாரு. அப்ப குறையுதே அவன் ஃபீல் பண்ணுவான். பாத்தீங்களா, ஐயோ என் பணம் போச்சு, ஐயோ ஷேர் குறையுது. இந்த மாதிரி தாட்பாம் எத்தனை பேர்கிட்ட போகும்? அதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஆகி வந்து அப்படியே வாங்குறவங்கிட்ட ரெக்கார்ட் ஆகிருக்கும், உள்ள உட்காரும், நம்மளுடைய பாடியில வந்து உட்காந்துக்கும், ஆறாள் வந்து உட்காந்துக்கும். உங்க கண்ணுக்கு தெரியாது, நீங்க எந்த ஸ்கேன் பண்ண தெரியாது, எல்லாம் வந்து உட்காந்துக்கும். அந்த தாட் ஃபார்ம் நெகட்டிவ், ஐயோ என் பணம் போச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது இது ஒட்டு மொத்தமா சேர்ந்து உள்ளதும் போச்சுறான் நொல்லக்கண்ணான்னு பாடம் சொல்லணும். இது சில பழமொழிலாம் கொலைக்கெல்லாம் இருக்கு. பட் யாரையும் குறை சொல்றதுக்காக, உடல் ஊனத்தை வந்து நான் குறை சொல்றேன்றதுக்காக நான் சொல்றேன், தயவுசெய்து அப்படி நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். உடல் ஊனத்தை குறை சொல்லக்கூடாது, தப்பு அது. ஆனா அது பழமொழி சொல்லியிருக்காங்க, அது பொருத்தமா வருதுன்றதுக்காக சொல்றேன். கண் பாதிக்கப்பட்டவர்களையோ, கண் உடல் ஊனமுற்றவர்களையோ, கண் பார்வை குறைபாடுகளையோ தயவு செய்து நான் குறைவாக தவறாக சொல்லவில்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. நான் எப்பயுமே யாரையுமே எந்த விதத்திலையுமே யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆனா ஒரு பழமொழி இப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க, அது பொருந்ததுன்றதுக்காக சொல்றேன். மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, இறைவனிடம் சித்தர் பெருமக்களும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தையை நான் சொல்றேன். உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவேன், அதுக்காக சொல்றேன். தயவுசெய்து இறைவனிடமும் சித்தர் பெருமக்களும் மீண்டும் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த பழமொழியை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்காக தான் நான் சொல்றேன். பட் யாரையும் குறை சொல்லவோ, அவங்கள வந்து மனசை நோகடிக்கவோ, அவங்க மனதை புண்படுத்தவோ நோக்கத்துல நான் இதை சொல்றேன். அப்ப உள்ளதும் போச்சு, கண்ணும் போச்சு, உள்ளதும் போச்சு, எல்லாமே போச்சுன்றதுதான். அப்ப அந்த தாட் ஃபார்ம் வந்து திரும்ப அப்படியே உள்ள வந்து அந்த பணத்தை உங்ககிட்ட எந்த டைம்ல எந்த சொந்த எப்படி கரெக்டா இருக்குன்னு தெரியாது. ஷேர் மார்க்கெட்ல போட்டு நான் ஹாப்பியா இருக்கேன் சார், நான் பர்மனண்டா எப்பயுமே வந்து பைனான்சியலா ஸ்ட்ரெங்தா இருக்கேன் சார், யாராலையும் சொல்ல முடியாது, சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், அனுபவிக்க முடியும். பணமே இருந்தாலும் அனுபவிக்க முடியும். ஏன்னா அந்த தாட் ஃபார்ம் வந்து இங்க வேலை செய்யும். கிரிப்டோ காயினும் அதுதான். இன்வெஸ்ட் பண்றாங்க, போடுறாங்க, இங்க வருது அங்கே வருது, இவ்வளவு பணம் வருது அவ்வளவு வருது, லேக்ஸ்ல வருது, குரோர்ஸ்ல வருது, எல்லாம் வாங்கி போடுவாங்க. அப்போ நல்லா பாருங்க, கிரிப்டோ கரன்சியும் வாங்குறாங்க. இதன் பின்னாடியே எனக்கு லாஸ் ஆகி போச்சு, எனக்கு குறைஞ்சி போச்சு, என்னுடைய பணம் போச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த தாட் ஃபார்ம் இந்த உலகத்துல அவங்க எந்த மூலையில இருந்தாலும் அது உங்களுக்கு வரும். உங்க ஊர்ல, உங்க பக்கத்துல, உங்க நியர்பை விசினிட்டியில இருக்கிறவங்களுக்கு தான் கிடையாது. இந்த உலகத்துல எந்த மூலையில எங்க இருந்தாலும் அந்த தாட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த பிட்காயின்ல வரும்போது அந்த வந்த பணம் அப்படியே போயிடும், கையை விட்டு போயிடும். அது உங்களுக்கு வந்து நிக்காது, பணம் போயிடும், லாஸ் ஆயிடும். அது பல வகையில பாதிக்கும், வாழ்க்கையினுடைய பல வகையிலையும் அது பாதிக்கும். ஸோ கிரிப்டோ கரன்சியில இன்வெஸ்ட் பண்றவங்களோட கதி இதுதான். இதையும் ஒரு 40 பேர் நான் எடுத்து பார்த்துருக்கேன். நான் பிஹெச்டி பண்ணும்போது நான் வந்து நிறைய பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன், இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட டாட்டா கூட சொல்லுவாங்க, என்ன டாடி நீங்க இப்ப கூட எதுவும் படிச்சுட்டு இருக்கிறீங்க, இப்ப கூட இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க, நாங்களாம் இப்படிலாம் படிக்க மாட்டோம் டாடி, ஸ்கூல் காலேஜோட முடிஞ்சு போச்சா, ரைட் ஓகே, என்ன டாடி எல்லாம் படிச்சுங்க. பட் எனக்கு இன்னமும் நான் டெய்லி படிச்சுட்டு தான் இருக்கேன், டெய்லி படிப்பேன், இன்னமும் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னமும் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பிஹெச்டி பண்ணாலும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை, இன்னும் பிஹெச்டி பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் தான் இப்போ ரீசெண்டாக கிரிப்டோ கரன்சி லாஸ் ஆனவங்கள ஒரு 40 பேரை எடுத்து தீசிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கிரிப்டோ கரன்சி பீப்புளும் வந்து சஃபர் ஆகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்க மட்டும் பாதிக்கல, என்டையர் ஃபேமிலியும் பாதிக்குது. அவரால் ஆல் டியர்ஸ் என்னென்ன ஃபேமிலியில் யாரெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருக்காங்களோ அந்த உறவுகளை எல்லாமே பாதிக்கிறாங்க. இவரால் எல்லாருமே பாதிக்கிறாங்க. கர்மாதான்றது விஷயம், அதை பற்றி ஒன்றும் தெளிவாக சொல்லணும், கர்மா எப்படி வெளியே வரணும்னு சொல்லி. பட் கிரிப்டோ கரன்சியில் சஃபர் ஆகிறவங்க இருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியும். கடன் வாங்குற நிலைமைக்கு வந்துட்டேன், கடன் வாங்க பதில் சொல்ல முடியாம இருக்கேன், டே டு டே லைஃபுக்கு நான் கஷ்டப்படுறேன். பணம் வந்தது, கோடிக்கணக்கில் பணம் வந்தது, எப்படி வந்து அப்படியே போயிடுச்சு. இதுக்கு யாராவது வருவார், நமக்கு
ஒரு யமகாதகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யமகாதகம் மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை டைவர்ட் பண்ணி அந்த மைண்ட் இப்படி காட்டி அப்படி காட்டி ஆசை காட்டி நாமளே வேண்டி பண்ணாரு. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். பண்ணிட்டோம் சார், இப்போ என்ன பண்றது, அது நம்ம வழி சொல்லுவோம். அடுத்த வகுப்புகளை நம்ம சொல்லுவோம். டைம் என்ன சார்? ஓகே, இன்னொரு கொஞ்ச நேரம் பேசலாம். அப்போ அந்த கிரிப்டோ கரன்சிலையும் நிறைய பணம் வந்தாலும் அந்த பணத்தை வந்து நம்ம திருப்பி எப்படி லாஸ் ஆகுறோம்னா, யாரோ ஒரு நெகட்டிவ் தாட் ஃபார்ம், யாரோ ஒரு நெகட்டிவ் தாட் ஃபார்ம் வந்து அந்த தாட் ஃபார்ம் வந்து நம்மளை பாதிக்கும். அந்த தாட் ஃபார்ம் வந்து கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது உங்க ஆறாள் வந்து உட்காந்துக்கும். நம்மளால கஷ்டப்படுறவங்க, நம்மளால வருத்தப்படுறவங்க எங்கேயோ இந்த உலகத்தில் எந்த ஒரு மூலை இருந்தாலும் சரி, அது நமக்கு வரும். இங்க டிஸ்டன்ஸு, நாடு, இனம், மதம், ஆணா பெண்ணா இதெல்லாம் கிடையாது, எனர்ஜி தான், எனர்ஜி. அந்த நெகட்டிவ் எனர்ஜி இங்க வந்து பாதி. எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஒருத்தன் கஷ்டப்படுறான், எனக்கு என்ன போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். அது உள்ள இன்டெப்தா போனோம், அவங்களுடைய தாக்கம் வந்து பாதிக்கும். நிறைய பேர் தெரியாது. ஃபியூச்சர் நம்ம வகுப்புகளை பற்றி விளக்கமா சொல்லுவோம். எங்கேயோ இந்தியாவில் எங்கேயோ ஒரு மூலையில எவனோ ஒருத்தன் கஷ்டப்படுவான், அது அமெரிக்காவில் வாழ்றவன பாதிக்கும். இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. எப்படி பாதிக்கும்ன்றது நம்ம பின்னாடி விளக்கமா சொல்லுவோம். ஏன்னா சார், எங்கேயோ ஒரு தமிழ்நாட்டிலேயோ கேரளா எங்கேயோ ஒரு ஸ்டேட்ல எங்கேயோ ஒருத்தன் இருக்கான் சார், இவன் கஷ்டம் எப்படி போய் அமெரிக்காவில் இருக்கிறவன் போய் பாதிக்கும்? பாதிக்கும். அது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு ரகசியம் தெரிஞ்சா உங்களுக்கு அந்த சந்தேகம் வராது. தெரியாத வரைக்கும் நாம அது எப்படி சார் பாதிக்கும்? இங்க இருக்கிறவங்க ஒருத்த மனசை நினைக்கிறது, மனசு வருஷப்படுறது, கஷ்டப்படுறது வந்து அடுத்தவனை போய் எப்படி சார் பாதிக்கும்? இந்த உலகத்தின் எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பவனுக்கு, எங்கேயோ ஒரு மூலையினுடைய இருப்பவனுடைய தாட் ஃபார்ம் பாதிக்கும். நல்லதும் கொடுக்கும், கெட்டதும் கொடுக்கும். நல்ல விஷயத்தையும் கொடுக்கும், கெட்ட விஷயத்தையும் கொடுக்கும். ரெண்டுமே நம்ம அது எப்படின்னு நம்ம விளக்கம் கொடுப்போம். இப்போ கிரிப்டோ கரன்சியில வாங்கும் பொழுது அந்த பணத்தை இழக்கிறான் பார்த்தீங்க, ஐயோ என் பணம் போச்சே, என் பணம் போச்சே அப்படின்னு அந்த தாட் ஃபார்ம் நினைச்சாலும், இந்த பணம் யாருக்கு போச்சோ, இந்த பணம் இவன் இழந்த பணம் யாருக்கு போச்சோ, அது அவன் ஆறாறு போய் கரெக்டா உட்காந்துக்கும். கரெக்டா அந்த வயிற்றெரிச்சல், இவனுடைய வலி, வேதனை, அந்த அழுகுறல், அந்த அழுகின்ற வேதனை, அந்த படுகின்ற கஷ்டம் அவன் ஆறாளுக்கு போய் அவனுக்கு அதே ஒரு பிரச்சனை கொடுக்கும். கண்டிப்பா அந்த பணம் அவன் கையை விட்டு போயிடும். அதனால அது மாதிரி பண்ண வேண்டாம். இப்போ பணம் எல்லாத்துலேயும் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு உலகத்துல கோடிக்கணக்கான தொழில் இருக்கு, கோடிக்கணக்கான தொழில் இருக்கு. இதுல என்ன பாசிட்டிவா பண்ணணும், பாசிட்டிவா நெகட்டிவா பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது ஜென்ரலா ஒரு கான்செப்ட் இருக்கு. பிஸ்னஸ் வந்து பண்ணா பொய் ஃப்ராட் பத்தாட்டம் பண்ணாதான் பிஸ்னஸ்ல வந்து டெவலப் ஆகி வர முடியும்னு ஒரு கருத்து இருக்கு. பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பண்ணாலே பொய் ஃப்ராட் பத்தாட்டம்னா பண்ண தெரிஞ்சாதான் பிஸ்னஸ் பண்ண முடியும், அப்பதான் ஷைன் ஆகி மேலே வர முடியும், இல்லைன்னா வர முடியாதுன்னு ஒரு கருத்து இருக்கு. நான் +1 படிக்கும்போது முதல்ல சோப் கம்பெனி ஆரம்பிக்கணும், நான் செய்ய போறேன், நான் சோப் கம்பெனி ஆரம்பிக்க போறேன், டிட்டர்ஜென்ட் கம்பெனி ஓப்பன் பண்ண போறேன், செய்ய போறேன் நான் சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, இல்லைங்கோ இது உனக்கெல்லாம் ஒத்து வராது, இது நீ பண்ணாத, இது மாதிரிலாம் செய்யாத. ஏம்மா வேண்டான்னு சொல்றீங்கன்னா, இல்லை நீ உனக்கெல்லாம் சுட்டு போட்டால் கூட இந்த பொய் பேசுறதுக்கு, ஃப்ராடு பண்றதுக்கு, இந்த ஏமாத்துக்கெல்லாம் உனக்கு தெரியாது. சுட்டு போட்டால் கூட உனக்கெல்லாம் வராது, அது உங்க குடும்பத்துக்கே யாருக்கும் வராது. அதனாலதான் நீ வந்து இந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் போனீங்கன்னா உனக்கு நஷ்டம்தான் ஆகும். ஆனால் தயவு செஞ்சு போகாது, இதெல்லாம் வேணாம், ஒழுங்கா படிக்க வைக்கிறோம், நல்ல ஒரு டீச்சர் உத்தியோகத்துக்கு போ, கவர்மெண்ட் சம்பளம் வாங்கு, ஒழுங்கா பசங்க சொல்லி கொடு, அதோட நின்னுக்கோ, இந்த மாதிரி வேணாம் வச்சுக்காத அப்படின்னா. யோசனை பண்ணி பார்த்தேன், என்னம்மா இப்படி சொல்றீங்க, நான் நல்ல விஷயம் தானம்மா, நான் நிறைய பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கு போனால் மாசம் சம்பளம் வாங்கிக்கணும், ஏதோ நானும் ஸ்கூலு டீச்சர்ஸ் அப்படி தானே இருக்கும், பசங்கன்னு இருக்கணும். அம்மா நான் பெரிய ஆளாக வரணும்மா, நான் அதுக்கு தானே இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன், அப்போதானே நான் பெரிய ஆளாக வர முடியும், நீங்கள் ஏமா அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டும்போது, இல்லைல்ல எனக்கு தெரியும் அதெல்லாம். சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னாங்க அம்மா, பாரு இவங்க இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. இருந்தாலும் அது இல்லைம்மா, அது என்னால் ஏற்றுக்க முடியல, நேர்மையாலாம் இருக்கும்ல, நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், உன்னால முடியாதுன்னா. சரி இருந்தாலும் சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்களேன்றதுக்காக சோப் கம்பெனி ஆரம்பிக்கிற இதை வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லாமே நானே எல்லாமே பண்ணேன். நானே வேற ஏற்பாடுகள்லாம் பண்ணி எங்கே போகணும், எங்கே வரணும், என்ன பண்ணணும், லைசன்ஸ் வாங்கணும், என்ன மிஷின் வாங்கணும் எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு பூஜை போட்டு சோப் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு தான் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு சோப் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், இன்னைக்கு பூஜை போட்டு ஆரம்பிக்க போகிறேன், காலையில் 6 மணிக்கு தான் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், நைனா வந்து இந்த மாதிரி சோப் கம்பெனி நான் ஆரம்பிக்க போகிறேன்,
நீங்கள் வாங்க வந்து எனக்கு ஆரம்பித்து கொடுங்க அப்படி. எங்கள் அப்பாவுக்கு பெரிய ஷாக்கு. அவருக்கு என்ன சொல்கிறதே புரியல. இன்னும் நீ தான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன, நாங்கள் வேண்டான்ற மாதிரி சொன்னோம், நீ எதுக்கிட்ட ஆரம்பிக்கிறேன்னு மனசில் இருக்கானாருவா. அவரால் சொல்ல முடியல. பையன் வந்து முதல்ல சோப்பு ஆரம்பிக்கிறான் போது என்ன சொல்கிறது, அவர் மனசை பின்னாடி ஒரு காலத்து எனக்கு அது சொல்லி காட்டினார். அவருக்கு பெரிய ஷாக்கு. என்னடா நாங்கள் தான் வானான்னு சொன்னமே, நான் சொன்னேன், அம்மா சொன்னாங்க, எல்லாரும் சொன்னோம், இதெல்லாம் வானா எல்லாம் ஒத்து வராதுன்னு சொன்னோம். திருப்பி மீறி போய் நான் இன்னும் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். வந்து 9 மணிக்கு தான் பூஜை போடுறேன், இன்னைக்கு வந்து ஆரம்பின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே இதெல்லாம் ஓடுது. ஆனால் அவர் ஒன்றும் சொல்ல, சரிப்பா சரி வரேன், எங்கே வரணும், அது மாதிரி இந்த இடத்துல கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். சரி நான் வந்துடுறேன், நீ போ, நீ போய் மற்றெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். கரெக்டாக வந்தார், ஆரம்பித்து கொடுத்தாரு. அவர் மனசுல என்ன இருந்தது, மனசுல என்ன நினைச்சாரு அப்படின்றத வந்து நம்ம முதல்ல நெகட்டிவா சொல்ல வேணான்றதுக்காக அன்னைக்கு நாம சொல்ல. அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் எனக்கு அதை சொல்லி காட்டினார், என்ன மாதிரிலாம் நாங்கள் நினைச்சோம் அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே அம்மா சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலா அந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகுதான் இந்த பொய் ஃப்ராடு பத்திராட்டம் பண்ணாம பிசினஸ் பண்ண முடியாதுன்றத ப்ராக்டிக்கலா அம்மா சொன்னதை வந்து அதை நான் உணர்ந்தேன். அம்மா சொன்னது 100க்கு 100 கரெக்ட், அனுபவத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா மீறி வந்துட்டோம். இப்ப என்ன பண்றது, பொய் ஃப்ராடும் பண்ணக்கூடாது, ஆனா பிசினஸும் பண்ணணும். எப்படி பண்ணணும்? இங்கே தான் இறைவனும் சித்தர் பெருமக்களும் எனக்கு வழிகாட்டு. இறைவனும் சித்தர் பெருமக்களும் எனக்கு வழிகாட்டாங்க. அம்மா சொன்னது கரெக்டு தான்ப்பா, சரி நீ மீறி அது எங்களுடைய முயற்சினால நீ ஆரம்பிச்சிருப்ப, நாங்க உனக்கு பின்னாடி வழி நடத்துறோம், பொய் ஃப்ராடு பத்தாட்டம் பண்ணாம பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து என் மூலமாக அவங்க சாய்ச்சி காட்டினாங்க சித்தர்கள். ஸோ இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய எக்ஸ்போர்ட் பிசினஸ்லயும் சரி, என்னுடைய சோப் இண்டஸ்ட்ரி பிசினஸும் சரி, என்னுடைய வேற சில பிசினஸும் சரி, இதுக்கு வரைக்கும் நான் இன்னைக்கு வரைக்கும் பொய்யோ ஃப்ராடோ பத்திராட்டமோ என்கிட்ட எதுவுமே கிடையாது. 1 ரூபி கூட நான் பொய் சொல்லி சம்பாதிச்சது கிடையாது, எக்ஸஜேட் பண்ணி சொல்லி சம்பாதிச்சது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த விதமான ஒரு லாபத்துக்காக நான் எதுவுமே சொல்லி கிடையாது. பொய் ஃப்ராடு பத்திராட்டம் பண்ணாம பிசினஸ் பண்ண முடியும், பிசினஸ் சைன் ஆக முடியும், பிசினஸ் ப்ராஃபிட்டா வர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா என்னை எடுத்துக்கலாம். இப்போ அம்மா சொன்னது கரெக்டு தான், இதெல்லாம் பண்ணாம வர முடியாதுன்றதுக்கு அம்மா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டினாங்க, அது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல பொய் ஃப்ராடு பத்திராட்டம் கோல்மால் பண்ணாம ஒரு நாள் பிசினஸ் சைன் ஆகி வர முடியும் அப்படின்றத வந்து சித்தர்களும் இறைவனும் என்ன வடிவ முறையில நான் இன்னைக்கு அது ப்ரூஃப் நம்பர் 1, அதுக்கு நான் சாட்சியா நான் ஆயிருக்கேன். இந்த பொய் ஃப்ராடு பத்திராட்டம் பண்ணி நம்ம பிசினஸ் சம்பாதிச்சோம், இந்த பணம் எல்லாம் கண்டிப்பாக நம்மை விட்டு வெளில போயிடும். தெரிஞ்சுக்கோம், நம்ம எவ்வளவு சம்பாதிச்சோம், 1 ரூபியா இருந்தாலும் சரி, 1 கூட இருந்தாலும் இதை நம்ம விட்டு வெளியே போயிடும். இல்ல பணம் இருக்கும், பணத்தை நம்ம சாப்பிட முடியாது, பணத்தை அனுபவிக்க முடியாது. கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், அதை அனுபவிக்க முடியாது. அனுபவிக்க முடியாத கோடிக்கணக்கில் பணம் என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லை. அதுக்கு எதுக்கு சம்பாதிக்கணும்? அப்படி கஷ்டப்பட்டு சாப்பிடாம தூங்காம அப்படி உழைச்சி கஷ்டப்பட்டு என்ன சம்பாதிக்கணும்? ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது சில பேர் வந்து சொல்லுவாங்க, பெரிய மல்டி மில்லியனர்ஸ் அவங்களாம், தூக்கம் வரலைன்னு சொல்லி வர்றார். டாக்டர் சார் நான் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டேன், தூக்கமே வரல டாக்டர், நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேன், நான் ராத்திரிலாம் முடிச்சுட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் வெளியே தூக்கம் வராமல் வெளியே வந்து பார்த்தா செக்யூரிட்டி தூங்கின்னுக்கிறான். செக்யூரிட்டி வெளியே அந்த ஓப்பன் ஏரில், ஓப்பன் வென்டிலேஷனில், அந்த காற்று பனி மழையில் அவன் சேர்ல உட்காந்து தூங்கிக்கிறான் சார். அவனுக்கு நான் சம்பளம் எது கொடுக்குறேன்னா, முழிச்சிருந்து காவலுக்காகத்துக்கு நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன். ஆனால் அவன் தூங்கிட்டு இருக்கிறான் சார், ஹாயா தூங்குறான். அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன், நான் நிம்மதியாக தூங்கலாம்னு நினச்சின்னா அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன். ஆனால் அவன் தூங்குறான் சார், எனக்கு தூக்கம் வரல சார். இதை கம்பேர் பண்ணி பாருங்க. பணம் இருக்கு, ஆனா உங்ககிட்ட வேலை செய்யற அந்த சம்பளம் வாங்குறதுனால நிம்மதியா தூங்குறான். ஆனா கோடிக்கணக்கில் பணம் வைக்க தூங்க முடியல. நெகட்டிவ் காரணம். இன்னொரு சகோதரர் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தபோது ஒருத்தர் சொன்னாரு, சார் வீட்டுல இருந்து சாப்பாடு வருது சார், நல்லா காஸ்ட்லி சாப்பாடு நல்லா வருது, எல்லாம் வீட்டுல எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, சாப்பிட்றேன். ஆனா என்னால ஸ்வீட் சாப்பிட முடியல சார், எனக்கு உடம்புலாம் சுகர், டாக்டர் வந்து சுகரே சாப்பிடக்கூடாது, சுகர் 1 பீஸ் சாப்பிட்டா கூட சுகர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுது, அப்புறம் நிறைய பிரச்சனை பண்ணுவேன், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் வீட்டுல கம்பேர் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா நான் சாப்பிட்றது என்னோட கார் டிரைவருக்கு கொடுத்துட்றேன். என்னுடைய கார் டிரைவருக்கு நான் ஸ்வீட்டை கொடுத்துட்றேன். அவன் சாப்பிட்றான், ஸ்வீட் சாப்பிட்றான், எனக்கு பார்க்க ஆசையா இருக்கு, ஏக்கமா இருக்குது. ஆனா அவன் சாப்பிட்றான் சார், என்னால சாப்பிட முடியல. கோடிக்கணக்கில் சொத்து, கூப்பிட்ட குரலுக்கு ஏவலால், என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு, எல்லாம் இருக்கு.
ஆனால் ஒரு ஸ்வீட்டை வந்து என்னால் சாப்பிட முடியல சார். ஸ்வீட்டை கொஞ்சம் சாப்பிட்டேன், அவ்வளோதான். சுகர் ஷூட்டப் ஆகிட்டு நிறைய பிரச்சனை வந்து. அதனால நான் சுகரே சாப்பிட்றது சார். எந்த ஃபெஸ்டிவல், எந்த ஃபங்க்ஷன், எங்கே போனால் சுகர் மட்டும் எடுத்து பக்கத்துல இருக்கவங்க கொடுத்துருங்க சார், நான் சாப்பிட்டேன். என் டிரைவர் சாப்பிட்றான் சார், என்கிட்ட வேலை செய்கிற டிரைவர் அவன் சாப்பிட்றான் சார். எவ்வளோ ஸ்வீட் கொடுத்தாலும் சாப்பிட்றான். வீட்டிலேருந்து கொண்டு வந்தாலும் சாப்பிட்றான், யாராவது எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் சாப்பிட்றான். அந்த ஸ்வீட்லாம் அவன் சாப்பிட்றான் சார். ஆனால் வந்து நான் சாப்பிட முடியல சார். நெகட்டிவ் கர்மா. கிலோவா ஸ்வீட் வாங்கி சாப்பிட முடியும் ஒரு ஆள். பணம் இருக்கு, போய் வாங்கிட்டு சொல்றதுக்கு ஆள் இருக்கு, உட்காந்து சாப்பிட முடியும். ஆனால் அவரால் சாப்பிட முடியல. இவர்கிட்ட சம்பளம் வாங்குறவன் வந்து ஸ்வீட் சாப்பிட. இது ஒரு உதாரணம். இது என்ன காட்டுது அப்படின்னு சொன்னா, கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு இருந்தா தான் வந்து சொகப்பட முடியும். அப்போ கோடிக்கணக்கில் பணம் வந்து என்ன பிரயோஜனம்? அப்போ அந்த டிரைவர் மேல் இல்லை, அந்த செக்யூரிட்டி மேல் தானே. அப்போ ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது அதோட நம்ம ஏழை தானே. பண ரீதியா நீ பணக்காரனா இருக்கலாம், இந்த ஆரோக்கிய ரீதியில பார்க்கும்போது, அதை அனுபவிக்கக்கூடிய ரீதியில பார்க்கும்போது நாம ஏழை தானே. மாடி வீட்டு ஏழைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாடி வீட்டு ஏழை தானே. சாப்பிட முடியும், நினைச்சு சாப்பிட முடியும். பணக்காரன்னா யார்? யார் பணக்காரன்? கடன் யாருக்கிடையோ அவன் தான் பணக்காரன். நம்பர் 1. அதுக்கு நிறைய டெஃபினேஷன் சொல்லலாம். அவன் நிறைய பணம் வச்சிருக்கான், அவன் பணக்காரன், இவன் பணக்காரன், அவன் பணக்காரன். கடன் யாருக்கிடையோ அவன் பெரிய பணக்காரன். என்ன சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறானோ அதை தைரியமா, சந்தோஷமா, ஹாப்பியா சாப்பிட்ற மாதிரி அவன் பணக்காரன். உங்களுடைய பாதையில அவன் பிச்சைக்காரன் சார், அவன் 10 வீட்டு சாப்பாடு சாப்பிட்றான். பிச்சைக்காரன் சார், அவன் 10 வீட்டு சாப்பாடு சாப்பிட்றான். கரெக்ட், அவன் தான் பணக்காரன். ஏன்னா பிச்சை போட்டாலும் கூட 10 வீட்டுல அவங்கவுங்க மீண்டதை போட்டாலும் கூட அதை சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கான். ஆனா நீ பயந்து சாப்பிட்ற, பயந்து சாப்பிட்ற. ஐயோ இது ஒத்துக்குமோ, இது ஒத்துக்காது, இது என்ன பண்ணுமோ, வடையா, இது வந்து கொலஸ்ட்ரால் பண்ணிடுமோ, ஸ்வீட்டா, இது சுகரை ஜாஸ்தி பண்ணிடுமோ, ஓ இந்த பருப்பா, இது பிபி ஜாஸ்தி பண்ணிடுமோ, அப்படின்னு பயந்து சாப்பிட்றோம். ஓ ஏற்கனவே ஃபேட்டி லிவர்னு டாக்டர் சொல்லிட்டாரு, இது போய் கொழுப்பு சேரக்கூடாது, ஐயோ எண்ணெய் பதார்த்தம் வேண்டாம். அப்ப நிம்மதியாக நீ என்ன நினைக்கிறியோ, என்ன சாப்பிட்றியோ, அதை தைரியமாக, சந்தோஷமாக அதை சாப்பிட்டு அந்த உணவை என்ஜாய் பண்றவன் பணக்காரன். இது சாப்பிடவே கூடாது, இது சாப்பிட வேணாம்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு பயந்து இருந்தான் அவன் ஏழை. இந்த பணம் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? அதனால வாங்கி சாப்பிட முடியல. அதே பணமே இல்லை, தர்மமாக, தானமாக எதுவும் கொடுக்கணும், அவன் வாங்கி சாப்பிட்றான், அவன் நல்லா ஹாப்பியா இருக்கான. இந்த இடத்துல யார் பணக்காரன்? அவன் தான் பணக்காரன். நம்ம பரம தத்திரம், படமை ஏழைன்னு தான் அர்த்தம். பேங்க் பேலன்ஸ் வச்சு பிரயோஜனம் கிடையாது. பணம், அந்த பணத்தை தவறாக புரிந்து கொண்டனால அந்த பணத்தை வைத்து அனுபவிக்க வேண்டிய சுகங்கள் இங்கே இல்லை. பணத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு கர்மா வேணும். அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த கர்மா இருந்தால் பணத்தை அனுபவிக்க முடியும். எல்லாரும் பணம் 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 போயிட்டு இருக்காங்க, ரைட், ஓகே, தப்பு இல்லை. ஆனா அந்த பணத்தை அனுபவிக்கிற லெவல்ல வச்சுக்கணுன்றது யாருக்கும் தெரியல. பணத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல வச்சுட்டு பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? பணம் சம்பாதிக்க தப்பு இல்லை, பட் எந்த முறையில பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்றதுதான் விஷயம். இப்போ இங்கே இது நெகட்டிவான சம்பாதிக்கிற பணம் நம்மளை அதை அனுபவிக்க விடாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை சேர்த்து ஒருத்தன் வாயில் அடிச்சு, ஒருத்தன் வயிற்றுல அடிச்சு, இவனை ஏமாத்தி அவனை ஏமாத்தி சொத்து சேர்த்து வைத்தீங்க, ரைட், ஓகே. அந்த வயிற்று உங்களை சும்மா விடாது. ஐயோ என்னை ஏமாத்தி வாங்கிட்டானே, என்னை ஏமாத்தி ஏச்சிட்டானே, என்னை ஏமாத்தி வாங்கிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, அப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி வாங்க. இந்த பணத்தை நீங்களே அனுபவிக்க மாட்டீங்க, அது வேற சமாச்சாரம். மிச்சம் கர்மா, உங்களுடைய பழைய கர்மா, குட் கர்மா கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் நீங்க அனுபவிச்சிடும். அடுத்த தலைமுறை அனுபவிக்காது, வித்துருவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி அவன் கையில் இருக்காது. இதையும் நான் பிஹெச் நிறைய பேரை பார்த்துருக்கேன், சம்பாதிச்சிருக்காங்க. எந்த தலைமுறை அனுபவிக்கணும்னு, யாருடைய வாரிசுகள் அனுபவிக்கணும்னு இந்த மாதிரி எல்லாம் பொய் பிராடு பண்ணி பணத்தை சம்பாதிச்சாங்களோ அந்த பணத்தை அடுத்த அவருடைய வாரிசுகள் அனுபவிக்கவில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கடன், ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சொத்தை விட்டுட்டே போயிட்டாங்க. சம்பாரிச்சது நிக்கல, போயிடுச்சு. அப்ப எதுக்கு அந்த மாதிரி சம்பாதிக்கணும்? அப்புறம் அதை வந்து எதுக்கு இப்படி எல்லாம் வாரிசுகள் கூட? அப்ப இவங்க ஸ்பிரிட் வேர்ல்டு இருப்பா, ஐயோ நான் சம்பாரிச்சினேன், இவங்கெல்லாம் போட்டோ விட்டாங்களே, என் புள்ள போட்டோ விட்டுச்சு, என் பேரம்பேத்தையும் போட்டோ விட்டாங்களே, புலம்புவாங்க. டாக்டர் நீங்க ஏதாவது பண்ணணும், எங்க சொத்தை காப்பாடு வழி சொல்லு. ஒன்றும் பண்ண முடியாது. இறந்து போன ஆத்மாக்கள் கேட்பாங்க, வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க,
அவங்க இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சாங்க. அவங்க அவங்க வாரிசுகள், பிள்ளைகள், பேரன் பேத்திகள்லாம் அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி வித்துட்டு போகும்போது அவங்க மனசு தாங்காது. இந்த மாதிரி மீடியம்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா வந்து கேட்பாங்க, எனக்கு இது பண்ணி கொடுங்க, எனக்கு பண்ணி கொடுங்க. ஒன்றும் பண்ண முடியாது, சாரி. மிரட்டுவாங்க சில ஆவிகள், எனக்கு இது பண்ணலன்னா அவங்களுக்கு இது பண்ணுவேன்னா மிரட்டுவாங்க. மீடியம்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும், அது நிறைய பேர் தெரியாது, மிரட்டுவாங்க. மீடியம் கொஞ்சம் பயந்தவராக இருந்தால் மீடியமாக அவங்க கைக்குள்ளே போட்டு செய்வாங்க. மீடியம் அந்த ஆவிகள் கிட்ட பேசுகிறாங்கன்னு இல்லையா, அவங்கள கைக்குள்ளே போட்டு அவங்க அண்டர்டேக் பண்ணிக்குவாங்க. பட் என்ன அந்த மாதிரி மிரட்ட முடியாது. நான் அதுக்கெல்லாம் அடி பண்ணிக்கிற ஆடு இல்லை. நான் அவங்கள என்ன பண்ணணும் பண்ணிடுவேன். நான் எங்கிட்ட அது மாதிரி வர மாட்டாங்க. மற்ற லோ லெவல் மீடியம்ஸ் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி வந்து மிரட்டி காரிய சாதிக்கலாம் இருக்காங்க. பட் அது நிலைச்சு நிற்காது, யாரா இருந்தாலும் நிலைச்சு நிற்காது. ஸோ நமக்கு அடுத்தது நம்ம தலைமுறையினரும் அதை அனுபவிக்கணும் போது நீங்க பாசிட்டிவா ஏற்பட்ட மணி தான் தலைமுறைக்கும் வரும். தலைமுறைக்கும் அவங்க நல்லா பண்ணுவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அந்த பணத்தினால அவங்க வந்து சுகப்படுவார். தவறான வழியில் சம்பாதிச்சோன்னா அந்த பணத்தை நாமளே அனுபவிக்க மாட்டோம், நம்ம அடுத்த இருந்து சத்தியமா அனுபவிக்காது. நமக்கு அதுக்கு அடுத்த இருந்து அனுபவிக்க வாய்ப்பே கிடையாது. சுத்தமா போயிடும், கர்மாவை தான் சேர்த்து. அதனால எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழில் பின்னாடி வந்து யார் மனது புண்படுகிறதா, யார் மனதை பாதிக்கிறோமா அப்படி. இன்னைக்கு சாராய கடை வைக்கிறாங்க, டாஸ்மாக் வைக்கிறாங்க, அதுல கோடிக்கணக்கில் பணம் பொருளுது. இன்னைக்கு இருக்கிற விஐபிஸ், சிவிஐபிஸ் எல்லாம் பெரும்பாலும் அந்த பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, எனக்கு அவ்வளவா தெரியாது. பட் இந்த பெரிய பெரிய ஆட்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரி நடத்துறாங்க, லிக்கர் இண்டஸ்ட்ரியை நடத்துறாங்க, இன்க்ளூடிங் விஜய் மல்லையா முதற்கொண்டு. அவங்க வந்து அந்த பிசினஸ்ல டானா இருக்கலாம், மில்லியன்ஸ்ல பணம் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க, அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது. டாஸ்மாக்லயோ அல்ல மற்ற மதுபானங்கள்லையோ அதை வாங்குறவங்கள ஒரு லட்சக்கணக்கான பேர் வாங்குறாங்க, கோடிக்கணக்கான பேர் வாங்குறாங்க. அதுல சாதாரண மக்கள் வாங்குறாங்க இல்லையா, ஐயோ என் புருஷன் வந்து தண்ணி அடிச்சுட்டு இப்படி குடும்பத்துக்கு காசு கொடுக்கலையே, ஐயோ எங்க அப்பா வந்து தண்ணி அடிச்சுட்டு எங்களுக்கெல்லாம் கவனிக்கலையே, ஐயோ இவர் வந்து பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இப்படி எல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு பைசா கொடுக்க மாட்டாரு, சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. எத்தனை தாய்மார்கள் மனம் வெதும்பி புலம்புவார்கள், எத்தனை மகள்கள் கதறுவாங்க, எத்தனை மகன்கள் கஷ்டப்படுவாங்க, எத்தனை அப்பா அம்மாக்கள் வந்து நம்மளை பெற்றவங்களை நான் கவனிக்கலையே, பையன் இப்படி செலவு பண்ண நினைப்பாங்க. இதெல்லாம் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. மீடியம் லெவல், ஹை லெவல் விட்டுடுங்க. சாதாரண லெவல் மக்கள் அடிப்படையாக குடும்பத்துக்கு தேவையான பணத்தை கொடுக்காத இந்த மாதிரி செலவு பண்ணுற மக்கள் பாதிப்பாங்களா இல்லையா? அவங்க அந்த பாதிக்கிறவங்களுடைய அந்த தாட் ஃபார்ம் இந்த மதுபான உற்பத்திக்கு தயாராக யார் யார் இருக்கிறாங்களோ, இந்த மதுபான விற்பனையின் பின்னாடி யார் யார் இருக்காங்களோ, அதுல இருக்கிற எல்லாருக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி போய் சேரும். அப்போ மது உற்பத்தி பண்ற அந்த ஓனருக்கு மட்டும் இல்லை, அந்த மது உற்பத்தி ஆகிறது வந்து மது விற்பனை பண்றாங்க இல்லையா, அது வரைக்கும் யார் யாரெல்லாம் வராங்க. நாங்க சம்பளத்துக்கு தான் சார் வேலை செய்யறோம், டாஸ்மார்க்ல வேலை செய்யறோம் சார், டாஸ்மார்க் ஊழியர்கள் சார், நாங்க சம்பளத்துக்கு வேலை செய்யறோம் சார். அப்ப நீங்க சமாதானம் சொல்லிக்கலாம், சம்பளத்துக்கு வேலை செய்தாலும் கூட அந்த கர்மா உங்களுக்கு வரும். அந்த கம்பெனியுடைய பிரசிடென்ட்ல இருந்து, சிஇஓல இருந்து, அந்த கம்பெனியை தயாரிக்கின்ற பொருட்கள் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, அது விற்பனை பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்னா, அது தயாரிக்கிற ஓனர்ல இருந்து சாதாரண அந்த டாஸ்மாக்ல உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு இல்லையா, கொடுத்து காசு வாங்குறாரு இல்லையா, அவர் வரைக்கும் எல்லாருக்கும் அந்த நெகட்டிவ் கர்மா பாதிக்கும். இதுல சில பேர் சொல்லுவாங்க, இல்ல சார் நான் அதுல பங்கு இல்லை, நான் இப்படிதான் வேலை செய்யறேன். எப்படி என்ன சமாதானம் சொன்னாலும் அது உங்களை பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? ஹை லெவல்ல வாங்கி சாப்பிட்றவங்களுடைய கர்சு வராது, மிடில் லெவல்ல வாங்குறவங்களுடைய கர்சும் வராது, லோ லெவல்ல வாங்கி சாப்பிட்றவங்களுடைய இந்த கர்ஸ் வரும். இந்த லெவல் கர்ஸ் வந்து எல்லாருமே பாதிக்கும், எல்லாருமே பாதிக்கும், பல வகையில பாதிக்கும். இது நீங்க நல்லா நம்ம சொல்ற விஷயங்கள் உள்வாங்கினீங்கன்னா கண்டிப்பா புரியும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க ஒண்ணு பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவான், இல்ல பணம் எவ்வளவு வந்தாலும் பத்தாது கஷ்டப்படுவான், இல்ல அவன் சம்பாதிக்கிற பணத்தை வேற வேற வழியில செலவு பண்ண வேண்டிய கட்டாயமான தீய வழிகள்ல, நெகட்டிவான வழிகள்ல, அனாவசியமான வழிகளை செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அந்த பணம் எவ்வளவு இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. விஜய் மல்லையா எடுத்துக்கோங்க, பெரிய அந்த இண்டஸ்ட்ரியில டான் தான். பட் எங்கேயோ போய் ஒரு நாட்டில் போய் அக்ஷசாதனம் உட்காந்துக்கிறாரு, அவர் தன்னுடைய பணப்படத்தால வந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காருன்னு அது வேற சமாச்சாரம். எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு, கவர்மெண்ட்டுக்குள்ளே தண்ணி காட்டுறாரு, போலீஸ்க்கு தண்ணி காட்டுறாரு,
சிபிஐக்கு தண்ணி காட்டுறாரு, எல்லாம் ஓகே. பட் ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எடுத்துப்பார். நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருந்துட முடியும். ஜெயலலிதா அம்மா வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க. நமக்கு அரசியல் வேண்டாம், ஒரு கர்மாவை பற்றி ஒரு புரிதலுக்காக அதை சொல்றேன். நம்ம வந்து அரசியல்வாதி கிடையாது, ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது. நம்ம அரசியலாக தான் பார்க்குறோம். அந்த கர்மாவை பற்றி ஒரு தெளிவான புரிதலுக்காக உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளை சொல்றேன். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அக்யூஸ்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா ஏதோ ஒரு விஷயத்துல மேலே அப்ளை பண்ணுறாங்க, அவங்க வந்து பெயிலில் விடுறாங்க. அப்போ வெளியே வந்திருக்கும் போது எல்லாருக்கும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஒருத்தர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க வந்து பணபலத்தினால வெளியே வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டு ஒரு அக்யூஸ்டாக இருந்தும் வெளியே வந்து ஏதோ ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒரு சில விஷயங்களின் பேரில் திருப்பவும் சீஃப் மினிஸ்டராக வந்துட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்டு கிரிமினலாக குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் ப்ரூவ் செய்யப்பட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாலும் கூட ஏதோ சில சில விஷயங்களை வச்சு அவங்க திரும்ப வெளியே வந்து திரும்ப சீஃப் மினிஸ்டராக வராங்க. அப்போது செய்தித்தாள்கள ஊடகங்கள்லாம் ஒரு செய்தி, எல்லாரும் ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க. சில பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, சில பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க. அது அப்படி இது அப்படின்னு. நான் செய்தித்தாளில் ஒரு இதில் பார்த்தேன், அந்த குஷ்புன்றவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அவங்க காங்கிரஸ் பார்ட்டின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நான் அந்த பாயிண்ட்டை தான் இப்போ நான் நோட் பண்ணிட்டேன். அவங்க வந்து சட்டத்தின் பிடியில் வந்து வெளியே வந்துட்டாங்க, சட்டத்தின் பிடியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. நான் வந்து குற்றவாளிகளிட இந்த மாதிரி வெளியே வந்துட்டாங்க, சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்றுட்டாங்க. ஆனால் அவங்களால் நிம்மதியாக இரவில் தூங்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டு தர்மதி தாத்தா. சட்டத்தின் ரீதியில் அவங்க குற்றமற்றவர்னு வெளியே வந்துட்டாங்க, கவர்மெண்ட்டும் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஆனால் அவர்களால் நிம்மதியாக இரவில் தூங்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன். அந்த பாயிண்ட்டை நான் அண்டர்லைன் பண்ணேன். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அவங்க வெளில வந்துட்டாங்க, பட் அந்த அம்மா மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்ற குஷ்பு மென்ஷன் பண்றாங்க. நான் நினைக்கிறேன்னா, வெளியே வந்துட்டாங்க, ஆனா திரும்பவும் கவர்மெண்ட் அப்ளை பண்ணும், கர்நாடகா கவர்மெண்ட் திருப்பியும் அப்பீல் பண்ணும். அப்பீல் பண்ணா இப்படி இப்போ எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்து திருப்பி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்ட் தான் சொல்லுமா, இல்லை திருப்பி ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொல்லி ரிசல்ட் வருமா அப்படின்னு அந்த அம்மா பயந்து தான் வாழணும். வெளியில சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும், வெளியில பந்தாவா இருந்தாலும், வெளியில நம்ம அது வெளியே காட்டிக்கணும், உள்ளுக்குள்ள அவங்க மனசுல வந்து பயந்து தான் வாழணும். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல ஏதோ ஒன்று பண்ணி வெளில வந்துட்டோம், பட் திரும்பவும் வந்து கேஸ் கர்நாடகா கவர்மெண்ட் திருப்பி அப்ளை பண்ணி ரெவ்யூ பெட்டிஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல பண்ணும்போது அடுத்த ஜட்ஜ்மெண்ட் ரெவ்யூ பெட்டிஷன்ல நமக்கு ஃபேவரா வருமா எகென்ஸ்டா வருமா? ரெவ்யூ பெட்டிஷன்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்களா, இல்லை மாறி வருமா? இப்போ ரெவ்யூ பெட்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக கொடுத்தா பரவாயில்ல, இப்படி சீஃப் மினிஸ்டர் தரலாம். இல்லாத போனால் திருப்பி நாம ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்குன்னு அப்படி சொல்லி அதை நினைச்சு பயந்து வேதனைப்பட்டு தான் வாழ்வாங்க அப்படின்ற விஷயத்த குஷ்பு சொன்னார் நான் நினைக்கிறேன். அதுதான் நான் நினைக்கிறேன். அந்த மைண்ட்ல தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுதான் உண்மை. தங்கத்தாரகை சீஃப் மினிஸ்டர், எல்லா சீஃப் மினிஸ்டரையும் தூக்கி சாப்பிட்ற நிறைய சாதனைகள் பண்ணவங்க, பெரிய விஷயம்தான். ஆனா அவங்க மனசுல அந்த நிம்மதியா இருக்க முடியாது இல்லையா? இதுதான் கர்மா வந்து ஒருத்தருக்கு செய்யும். நிறைய பேர் பெரிய பெரிய விஐபிகள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து மனசுக்குள்ள இருக்கு, வெளியே காட்டிக்க முடியாது, வெளியே சொல்ல முடியாது, எல்லா விஷயத்தையும் ஓப்பனா வெளில சொல்ல முடியாது. நம்ம நிறைய விஐபிஸுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், விஐபிஸ் கவுன்சிலிங் கொடுக்குறோம். அவங்க சில ப்ராப்ளத்துக்காக வராங்க, நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம், அவங்க அதுலேருந்து வெளியே வராங்க. சில பேர் அதை ஃபாலோ பண்ணாதவங்க வெளியே வர முடியல, கரெக்டாக ஃபாலோ பண்ணி வெளியே வராங்க. பட் அதெல்லாம் ஓப்பன் மீடியாவில் பப்ளிக்கே இப்போ நம்ம சொல்ல முடியும். அது கோட் ஆஃப் எத்திக்ஸ், அது பர்சனல், அது அவங்களோட தனிப்பட்ட முறையில். அதை அதை ஃபாலோ பண்ணவங்க வெளில வந்திருக்காங்க, சரியாக ஃபாலோ பண்ணாதவங்க சஃபர் ஆகிடும். சொல்றது நம்ம ரெமெடி சொல்றோம், இருந்து பிரச்சனைக்கு வெளியே வரணும். எதுக்காகனா இந்த கர்மான்றது வந்து நம்மளை வந்து பாதிக்குது. அப்ப நாம என்ன தொழில் செய்தாலும், எந்த முறையில பணம் வந்தாலும், அந்த பணம் எந்த சோர்ஸ் வந்ததோ அந்த சோர்ஸ் நம்மள வந்து பாதிக்கும். நான்வெஜ் சாப்பிட வேண்டாம்னு சொல்றோம். நான்வெஜ் சாப்பிட்றது தவறு, அதுக்கு வந்து 1000 விளக்கங்கள் சொல்லலாம். இது நீங்க சொல்றது தப்பு டாக்டர், நான்வெஜ் சாப்பிட்ற நியாயம், அதுக்கு நம்ம சில ப்ரூஃப் கொடுக்கலாம், அநியாயம்னு சில ப்ரூஃப் கொடுக்கலாம். பட் நான்வெஜ் சாப்பிட்றது தவறு, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அது நம்மளுடைய பாவத்தை அதிகப்படுத்தும், நம்ம அடுத்த நிலைமைக்கு போக விடாம தடுக்கும். அது யார் சாப்பிட்டாலும் தவறுனா அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் நமக்கு கண்டிப்பா உண்டு.
அப்போ நான்வெஜ்ஜை வந்து அதை பிடிக்கிறவங்க இருந்து, அதை வாங்கிட்டு வந்து வெட்டுறவங்கள இருந்து, அதை சப்ளை பண்றவங்கள இருந்து, அதை சமைச்சு கொடுக்குறவங்கள இருந்து எல்லாருக்குமே அது நெகட்டிவ் கர்மா வரும். அவங்க ரோலுக்கு அது மாதிரி வரும். அப்ப நான்வெஜ் சம்மந்தப்பட்டவங்க யார் இருக்காங்க? அதை அதை வந்து வெட்டுறாங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சுக்கோமா, அதை வெட்டுறாங்க, அப்புறம் அதை ப்ராசஸ் பண்றாங்க, அப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு 4-5 ஸ்டெப் வரும், ஒரு ஸ்டெப்பா வரும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கடைசியில் அதை நம்ம வீட்டுக்கு வரும், நம்ம வீட்டு தாய்மார்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, இதுதான் உண்மை. அதை சமைச்சு கொடுக்குற அவங்களுக்கும் அது உண்டு. சில பேர் சொல்லுங்க, நான் சமைச்சு மட்டும் கொடுத்துறேன் சார், நான் சாப்பிட்றது இல்லை சார், நான் சமைச்சு மட்டும் கொடுத்துறேன் சார், வீட்டில் மற்றவங்களாம் சாப்பிட்றாங்க சார், எப்படி டாக்டர் எனக்கு கர்மா வரும் அப்படின்னு சொல்லி. நான் சாப்பிட்றது இல்லையே, நான் சாப்பிட்றது டாக்டர் தான், பட் வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டாங்க, வாரத்துக்கு ஒரு சாப்பிட்றேன்றாங்க. என்ன டாக்டர் பண்ணுறது? சமைச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு கர்மா வரும் மேடம், அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கர்மா வரும். நீங்கள் சாப்பிட்றதுல போது கொஞ்சம் கர்மாவில் எஸ்கேப் ஆகிடுங்க, பிகாஸ் நீங்கள் சாப்பிட்றது. ஆனால் சமைச்சு கொடுக்குறீங்க இல்லையா, உங்களுக்கும் நெகட்டிவ் கர்மா வரும். அப்போ ஹோட்டல்லாம் நடத்துகிறாங்க, அவனுக்கு எப்படி சார்? ஹோட்டல் நடத்துறவங்களுக்கும் வரும். சைவ உணவு செய்கிறவங்களுக்கு என்ன கர்மா, அசைவ உணவு சமைச்சு சப்ளை பண்ணுற ஹோட்டலுக்கும் கர்மா பாருங்க. அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களை முதற்கொண்டு அந்த ஹோட்டலுடைய ஓனரை வச்சு பாருங்க. நான்வெஜ் ஹோட்டல், அப்போல்லாம் மிலிட்ரி ஹோட்டல்னு சொல்லுவாங்க, இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு நான்வெஜ் ஹோட்டல். அந்த நான்வெஜ் ஹோட்டலில் சமைக்கிறவங்க முதற்கொண்டு பரிமாற முதற்கொண்டு எல்லாருக்குமே அந்த கர்மா வரும். அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பனிஷ்மெண்ட் உண்டு. அது யாரும் எஸ்கேப் ஆகவே முடியாது. தப்புன்னு பண்ணா கர்மாவை பற்றி ராத்திரியும் பகலா விடிய 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 பேசுகிற டாக்டர் இடங்கோ பண்ணா கூட தப்பு தான். நானே அதை சொன்னாலும் கூட தப்பு தான். அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் எனக்கு வரும். தவறான ஒரு கர்மான்னு செஞ்சா அதை நான் செஞ்சாலும் தான் வரும். நான் செய்ய மாட்டேன்னு வேற செஞ்சாலும் எனக்கும் தான் வரும். சமைச்சு கொடுக்குறவங்க முதல் கொண்டு அந்த கர்மா வரும். அதை அவங்களும் தீரணும். ஆனா இதனாலதான் நமக்கு வருது அவங்க தெரியாது, அவங்க அனுபவிப்பாங்க. அப்ப நான்வெஜ் சாப்பிட்றது தவறு அப்படின்னா இன்னைக்கு நான்வெஜ் பிசினஸ் பண்ணல யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தவறு அவங்க கர்மா அவங்கள பாதிக்கும். ரீசெண்டா சோசியல் மீடியால ஒரு 6 months பேக் பார்த்தேன். ஐயப்ப மலை சீசன். அவர் வந்து நான்வெஜ் கடையில வேலை செய்யறாரு. அவர் என்ன கருத்து சொல்ல வர்றாரு அந்த யூடியூப் வீடியோ மூலமா? அவர் என்ன கருத்து சொல்ல வர்றாருன்னா, நான் பாருங்க நான்வெஜ் கடையில கசாப் கடையில் நான் வேலை செய்யறேன், இருந்தாலும் நான் பக்தியோட வந்து நான் ஐயப்ப மலைக்கு போயிட்டு வரேன், நான் பக்திக்குள்ள வந்து அந்த வீடியோல அவர் அது கருத்தை சொல்ல வர்றார். அது தவறு. அவர் உண்மையிலேயே இறைவனை வணங்குறவர், இறைவன் கிட்ட பக்தி உள்ளவர், இறைவன் கிட்ட அன்பு உள்ளவர், சபரிமலைக்கு பக்தியோட போறாருன்னா அவர் அந்த தொழில இருக்கக்கூடாது. இங்கேதான் அந்த மிஸ்இன்டர்பிரேஷன் நம்ம தவறாக புரிந்து கொள்கிறோம். அவர் என்ன ஜஸ்டிஃபை பண்றாரு, நான் பாருங்க ஐயப்ப மலைக்கு மாலை போட்டுட்டு எவ்வளவு போறேன், ஆனா நான் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை, நான்வெஜ் சாப்பிட கிடையாது, நான்வெஜ் சாப்பிடாம இருந்து ஐயப்ப மலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாரு. அதை வந்து அந்த வீடியோ மூலமாக ஒரு லெசனா டேக் அவேவா சொல்றாரு. ஆனா நான் சொல்றது அது தவறு. நீங்க வந்து ஐயப்ப மலைக்கு போறது வர்றது மற்ற செலவெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த கசாப்பு கடைக்கார ஓனர் கொடுக்குற காசை தான் நீங்க போய் செய்யறீங்க, போயிட்டு வரீங்க. அப்ப கசாப்பு கடைக்காரர் வந்து எதை வருது, ஒரு உயிரை கொண்டு அந்த உயிரை ஒருத்தருக்கு விற்று அதை அவர் சாப்பிடணும்னா அவர் வருமானம் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த வந்து நீங்க ஐயப்ப மலைக்கு போறீங்க, இந்த பணத்தை எடுத்து வாங்கன்னு சொல்லி ஐயப்ப மலை சொல்லவே இல்லை. ஐயப்ப மலையும் சொல்லல, ஐயப்பனும் சொல்லல. ஒரு உயிரை கொன்னு சாப்பிடு, ஒரு உயிரை கொன்னு என்னை பார்க்கவான்னு எந்த தெய்வமும் சொல்லல. ஆனா இவர் நியாயப்படுத்திக்கிறார். என்ன நியாயப்படுத்துகிறார்? எப்படி நியாயப்படுத்துகிறார்? நான் வந்து கசாப்கள்ல வேலை செஞ்சா கூட அந்த பக்தியை நான் நினைக்கிறேன், அது தவறு. அவர் கசாப்கள்ல வேலை செய்யக்கூடாது, கசாப் கடை விட்டு வெளியே வந்தாரணும். அதுதான் அவர் கடவுளுக்கு செய்ய வேண்டிய உண்மையான பக்தி. அப்போ ஐயப்பனை போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, ஐயப்பன்கிட்ட போகணுன்ற அவசியம் இல்லை. ஐயப்பன்கிட்ட போனா என்ன அருள் ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்குமோ அந்த அருள் ஆசீர்வாதம் இவர் அந்த கடையை விட்டு வேற தொழிலுக்கு வந்துட்டாலே கிடைக்கும். வேற தொழிலுக்கு வந்தாலே கிடைக்கும். ஏதாவது தொழில், உலகத்துல 1000 தொழில் இருக்கு. கசாப் கடை தான் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. கசாப் கடை தொழிலை விட்டுட்டு அவர் வேலை கடைக்கு வந்துட்டாலே ஐயப்ப மலைக்கு போனதுக்கு உண்டான பலன் அவருக்கு கிடைக்கும். ஆனா அது தெரியல, இக்னரன்ஸ், அறியாமை. அவர் நான் இதுல இருந்து நான் போறேன்றது ஜஸ்டிஃபை பண்றாரு, அது தவறு. அப்படி நீங்க இந்த கர்மாவை வந்து நம்ம கரெக்டா அனலைஸ் பண்றது வந்து ரொம்ப டெலிகேட்டான விஷயம். பட் பழக்கத்துல அனுபவத்துல வந்துடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமா இருந்தா கூட கொஞ்சம் தொடர்ந்து இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் கிளாஸ் எல்லாம் நீங்க கேட்க உங்களுக்கே வந்து ஒரு தெளிவு வந்துடும். இது பேட் கர்மா, இது குட் கர்மா, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இதை நம்ம அப்ரோச் பண்ணலாம், இதை அப்ரோச் பண்ண வேண்டாம், இது நம்ம செய்யலாம், செய்ய வேண்டாம், உங்களுக்கே அந்த தெளிவு வந்துடும்.
டாக்டர் இளங்கோ என்ன சொல்ல வரான்னு உள் வாங்கிட்டீங்கன்னா நீங்களே ஒரு லெஜெண்டா மாறிடுது. நீங்களே ஒரு லெஜெண்டா மாறிடு. நீங்க 4 பேருக்கு வழிகாட்டலாம். கர்மா எனர்ஜி ஹீலிங்களுடைய நோக்கமே என்னன்னா டாக்டர் இளங்கோவே எப்படி டிபெண்ட் பண்ணிட்டுருங்க, டாக்டர் இளங்கோ சொல்றதை கேளுங்க அப்படின்றது இல்லை. டாக்டர் இளங்கோவுக்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்துருங்கன்றது தான். சித்தர்கள் மகான்கள்லாம் எப்பவுமே வந்து என்னுடைய சீடர்கள் எனக்கு கீழே இருக்கணுன்றும் கிடையாது. சித்தர்கள் வழியில வந்தவங்க எல்லாருமே குருவை மிஞ்சி சிஷியனாக வாங்க, எனக்கு மேல நீங்க வாங்க அப்படின்னு சொல்றவங்க தான். ஸோ அந்த பாரம்பரியத்தை வந்த நானும் அப்படித்தான். டாக்டர் இளங்கோ சொல்லி கேட்கணுன்ற வேண்டாம், டாக்டர் இளங்கோவுக்கே சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க வாங்க. டாக்டர் சார் நீங்க இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், டாக்டர் இளங்கோவுக்கே சொல்லி கொடுக்கக்கூடிய குருவாக நீங்க வாங்கன்னு சொல்ல வர முடியும், வரலாம். டாக்டர் இளங்கோ சொல்லி கேட்கணும், டாக்டர் இளங்கோவுக்கே பாடம் எடுக்கிற மாதிரி நீங்க வரலாம், வரணும். அதை தான் நானும் எதிர்பார்க்கிறேன். நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும். மற்றவங்க சொல்லுங்க, நீங்களே குருவாக மாறுங்க, நீங்களே குருவாக மாறுங்க. ஒரு குருவை டிபெண்ட் இருக்க வேண்டாம், நீங்களே சுயமாக குருவாக மாறுங்க. அந்த குருவா மாறுறதுக்கு டாக்டர் இளங்கோவை பயன்படுத்துங்க, கர்மா எனர்ஜி ஹீலிங்க பயன்படுத்துங்க. நீங்களே குருவாக மாறுங்க, நீங்களே குருவாக இருங்கள். டாக்டர் இளங்கோவா அவர் கிடக்கிறாரு, நான் மேல வந்துட்டேன், அந்த லெவலுக்கு வாங்க. டாக்டர் இளங்கோவா அவர் என்ன சொல்ற, அதை விட நான் தெளிவா இருக்கணும், அவரை விட நான் தெளிவா இருக்கேன், அவரோட நான் தெளிவா சொல்றேன், அவரோட நான் பெரிய குரு, அவருக்கே நிறைய விஷயம் சொல்லுது, அவரால் சொல்ல முடியாத விஷயங்களை நான் ஆன்சர் பண்ணுவேன், அவருக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும். அந்த லெவலுக்கு நீங்க வாங்க. அப்படிதான் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ தொழில் வந்து உங்களுடைய வருமானத்தை நிர்ணயிக்கிறது, தொழில் உங்களுடைய மகிழ்ச்சியை நிர்ணயிக்கிறது, தொழில் உங்களுடைய சந்தோஷத்தையும், நீங்கள் வாழ்க்கையில எதையெல்லாம் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் தருகிறது. நீங்க தொழில் மூலமாக சம்பாதிக்கின்ற பணம் நெகட்டிவ் கர்மாவால் வராத மாதிரி பாசிட்டிவ் கர்மாவில் வர மாதிரி நீங்க பண்ணணும். அந்த தொழிலை சரியா தகவமைப்பு சொல்லணும். இதனால நெகட்டிவ்னா அந்த தொழிலை விட்டுட்டு வாங்க, தைரியமா வாங்க, தைரியமா வாங்க, இறைவனை நம்புங்க. இதுல நெகட்டிவ் கர்மா வருது அப்படின்னா அதை செய்யாதீங்க, பாசிட்டிவ் கர்மாவுக்கு வாங்க. தயவு செஞ்சு இந்த கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, லாட்டரி டிக்கெட்டு, இந்த மாதிரி நம்முடைய உழைப்பு இல்லாம, நம்முடைய பங்கு இல்லாம எங்கேயோ போட்டா எங்கேயோ வருது அப்படின்னு யாரோ சொன்னா அதெல்லாம் கேட்டு அந்த வகையில் பணத்தை சம்பாதிக்க போகாதீங்க. போனவங்க இருக்காங்க, பாதிச்சவங்க இருக்காங்க. அந்த போனவங்க பாதிச்சவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் கொடுக்குறேன், அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்க நல்லா வந்துருங்க, கண்டிப்பா கடந்து வந்துருங்க. என்னுடைய முதல் நோக்கம் நம்ம கிட்ட வர்றவங்களை வந்து கடன் இல்லாமல் வாழ வைக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் டார்கெட். முதல்ல கடன் யாருக்கும் ஒரு பைசா இருக்கக்கூடாது. ஈவன் சிங்கிள் ருபி கூட என்னுடைய லைஃப்ல கடன் இல்லை அப்படின்னு நிலைமைக்கு கொண்டு வந்துட முடியும். நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, கடன் இல்லாமல் வெளியே வந்துடும் முதல்ல. அதுக்கு பிறகு அபண்டன்ஸ் வழி சொல்லு. அபண்டன்ஸும் இருக்கு, அபண்டன்ஸ்க்கு இருக்கு. அபண்டன்ஸா இருக்கிற பீப்புள் வந்து கம்மி. மற்ற இந்த கடன்கள் இருக்கிறவங்க நிறைய, வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கிறவங்க நிறைய. 10 பைசா சேவ் பண்ண முடியல சார், ₹1 சேவ் பண்ண முடியல சார், ஏதாவது ஒரு செலவுனா கடனாக வாங்கணும். இந்த நிலைமையெல்லாம் மாத்திடலாம், கடனற்ற நிலைமைக்கு கொண்டு வந்துருவோம். முதல்ல நம்ம டீம்ல எல்லாரையும் 1 பைசா கடன் இல்லை அப்படின்னு கொண்டு வந்துருவோம். அதுக்குள்ள வழிகளை நம்ம காட்டுவோம், அது வந்துடும். இதே பெரிய சக்சஸ் தானே வாழ்க்கையில். கடன் 10 பைசா இல்லைனாலே பெரிய சக்சஸ் தானே. எந்த காரணம் கூட கடன் வாங்க தேவை. அதுக்கு மேல அபண்டன்ஸ்க்கு வழி சொல்லுவோம். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலை ஃபாலோ பண்ணி கர்மா எனர்ஜி ஹீலிங் லைஃப்ல டே டு டே லைஃப்ல ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட், ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஃபாலோ பண்ணுனா கண்டிப்பாக கடன் இல்லாத வாழ்க்கை, அபண்டன்ஸான வாழ்க்கை, செல்வத்தில் அபண்டன்ஸான வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கு நம்ம வழி காட்டுறோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, பலன் அடை. இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம், நாளைக்கு நம்ம திரும்ப சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. பாட்டு எப்படி போடுறீங்களா? ஓகே ஓகே, அதுவும் ஒரு நிமிஷம். நன்றி. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. இது பண்ண மிக்க நன்றி, மிக்க நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய
துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். நன்றி நன்றி.